எஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஏற்கனவே ஒரு இன்னைக்கு வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம். பர்டிகுலரா ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 9 பார்ட் 1 ஈகாலஜி. இந்த கொஸ்டின் உங்க கையில இருக்கும். இது ரிசல்ட் அனலைஸும் போட்டிருக்கோம். சரியா? நீங்க குரூப்ல பார்த்துருப்பீங்க. இதுல முக்கியமான கீ மட்டும் பார்ப்போம். ரொம்ப டீட்டெயிலா இல்லாட்டணும். ஓரளவு டவுட் இருந்தா பிறகு நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம். சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டீட்டெயிலா நான் ரீட் பண்ண டைம் ஆகும் சார். 3 கொஸ்டின் இருக்கு, பிளஸ் நிறைய இன்னொரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். வேற ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணலாம். டவுட் வந்து ரொம்ப சில்லி டவுட் கேட்கக்கூடாது, ரீசனபிளா இருக்கணும். சரியா? டவுட் வந்து ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which are the following descriptions not, I mean the not only அந்த இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. the space occupied that organism but also the functional role of the community னா ecological niche அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த புது சிலபஸ்ல கவர் ஆனது அந்த சில முக்கியமான டாபிக்கையும் நான் லைட்டா டச் பண்றேன் நான். சரியா? ரைட். அடுத்த வேடந்தாங்கல் சான்சோரி சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது ஈவன் ஜிகேலோட இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இது வந்து த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் தட் வாட்டர் ஆக்ட். ஸோ இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட். சரியா? அதே மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதெல்லாம் கொஸ்டினா ஜிகேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிடிடி. டிடிடி வந்து டைக்ளோரோ டைஃபனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுவும் ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். ட்ரைக்ளோரோ டைக்ளோரோ டைஃபனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சரியா? டைக்ளோரோ டைஃபனைல் ட்ரைக்ளோரோ மீத்தேன். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு டவுட் வரும். மற்றதெல்லாம் டவுட் வராது. படிச்சிருந்தா, படிக்கலாம் டவுட்டே வராது. சரியா? இந்த ஈத்தேனா மீத்தேனா அப்படின்னு டவுட் வரும். இது ஏற்கனவே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது எப்படி டைக்ளோரோ டைஃபனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் மீத்தேன், இல்ல ஈத்தேன் வருமா மீத்தேன் வருமானதான் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. எப்படினாலும் இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தேன். ஏபிசிடில ஃபர்ஸ்ட் எந்த லெட்டர் ஈத்தேன், மீத்தேன்னா எம். ஏபிசிடில முதல் எது வரும்? ஏ வரும் சார் சொல்லக்கூடாது. முதல் என்ன வரும்? ஏபிசிடி அப்படின்னு சொன்னா இ தான் முதல்ல வரும். அதுக்கு அடுத்து அடுத்த நிறைய வேர்ட்ஸ்க்கு அடுத்து லெட்டருக்கு அடுத்து எம் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இ தானே வருது. அப்ப ஈத்தேன் இஸ் கரெக்ட். அவ்வளவுதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு பைகாட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது ஸ்லீப்பிங் பிஹேவியர். ஸ்லீப்பிங் பிஹேவியர் நியூ சிலபஸ்ல உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஈகாலஜி வந்து ஆக்சுவல் நான் நியூ சிலபஸ்ல ஈகாலஜி நடத்தல. சரியா? ஸோ அப்ப ஈகாலஜி வந்து நடத்தும் போது இன்னும் நிறைய நீங்க லேர்ன் பண்ணுவீங்க ஈகாலஜி ரிலேட்டடா. அது நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது இந்த லெசன் இந்த யூனிட் உங்களுக்கு நான் கொடுத்தது காரணமே பிஹேவியர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கிறவா தான். அந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் அந்த எவல்யூஷன்ல. ஏன்னா இந்த கமிங் சண்டே கூட அந்த டெஸ்ட் இருக்கிறவாங்க, அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் இந்த டாபிக் ஃபுல்லா திரும்பவும் நான் கிளாஸ் கொடுத்தது. ரைட். த ஸ்லீப்பிங் பிஹேவியர் இது நியூ சிலபஸ்ல உண்டு. ஈகாலஜி எவல்யூஷன்ல ஸ்லீப்பிங் பிஹேவியர். சில பேர் வந்து ஆன்சர் வந்து இதுக்கு என்ன பிரைன் ஸ்டெம் தான் கரெக்ட் ஆன்சர். சில பேர் பான்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லைன்னா இது எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை, அல்லது கார்டெக்ஸ். சில பேர் ஹைப்போதலாமஸ் எடுத்திருக்கலாம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா பிரைன் ஸ்டெம் தான் கரெக்ட். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஸ்லீப்பிங் பிஹேவியர்ஸ் பிரைன் ஸ்டெம்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது தமிழ்ல என்ன சொன்னா மூளை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மூளை தண்டு? நீங்க பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். த கொராய்டு பிளக்ஸிஸ் உங்களுக்கு தெரியும். த 1 and 2 வென்ட்ரிகிள்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லேட்டரல் வென்ட்ரிக்கிள். இது பேர் லேட்டரல் வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். லேட்டரல் வென்ட்ரிக்கிள் இருந்து அடுத்தது தேர்ட் வென்ட்ரிக்கிள். இது வந்து தேர்ட் வென்ட்ரிக்கிள் சொல்லுவோம். தேர்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அடுத்தது ஃபோர்த் வென்ட்ரிக்கிள். சரியா? உங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ரோசன்ஸ் சப்ளான்ல இருக்கும், இது மீசன்ஸ் சப்ளான்ல மிடில்ல இருக்கும், இது ராமன் சப்ளான் கைன் பிரைன், ஃபோர் பிரைன், மிட் பிரைன், கைன் பிரைன், கின் பிரைன். சரியா? அந்த ரோமன் சப்ளான் அந்த ஏரியால இந்த ஃபோர்த் மெடுலா ஆம்ப்ளாங்கேட்டா ஃபுல்லா இங்க தான் இருக்கும், ஃபோர்த் மெடுலா. இதுக்கு அடுத்து அப்படியே வந்து ஸ்பைனல் கார்டு போயிடும். ஸோ இது இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம பிரைன் ஸ்டெம் சொல்லுவோம், மூளை தண்டுன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இது ஆக்சுவலா இந்த ஸ்லீப்பிங் பிஹேவியர் வந்து இந்த பிரைன் ஸ்டெம் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இதுல மெயினா வந்து 2 கேட்டகரி வரும். இதுவும் கரெக்ட் தான், பான்ஸும் கரெக்ட் தான். பான்ஸும் இதுல ரெஸ்பான்சிபிள் தான். மெடுலா ஆம்ப்ளாங்கேட்டாவும் ரெஸ்பான்சிபிள் தான். மெடுலா ஆம்ப்ளாங்கேட்டா முகுலம் சொல்றோம் பாத்தீங்களா? சோ பெட்டர் வந்து இதை விட இது வந்து சொன்னா இதுல மெடுலா ஆம்ப்ளாங்கேட்டாவும் சேர்ந்து வந்துடும்.
பட் பான்ஸ் சொன்னாலும் தவறு கிடையாது. பட் இந்த பிரைன் ஸ்டெம் இருக்கிறவாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு பிரைன் ஸ்டெம் நம்ம கொடுக்குறோம். சரியா? இட்ஸ் பர்டிகுலர் இது எதில் சொல்றோம் பாருங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன். கேட்ல இன்டியூஸ் தட் ஸ்டிமுலஸ் பிரைன் ஸ்டெம். சரியா? நான் ஹியூமனோட சொல்லல. ரைட், எனிவே. So answer is C is the correct option. அடுத்தது, a pair bond the most common among that animals. இது வந்து both male and last option is correct. Both male and female cat of the young ones. ரெண்டுமே தான். இது வந்து இதுவும் நியூ சிலபஸ்ல உண்டு சார். பேரண்டல் கேர்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுமே பேரண்டல் கேர் இருக்கு. உங்களுக்கு தெரியும் பேரண்டல் கேர். நல்லா திரும்பவும் சொல்றேன், கம்மிங் சண்டே டெஸ்ட் கொஸ்டின் இந்த இதுல இந்த இன்னைக்கு இந்த இப்ப நான் டிஸ்கஸ் பண்ற கொஸ்டினுக்கு மார்க் எடுத்தவங்க, அது மாதிரி இன்னொரு கொஸ்டினுக்கு மார்க் எடுத்தவங்க, அதெல்லாம் நான் கன்சிடரே பண்ணல. நீங்க உங்க ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து சில பேர் வந்து பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முந்தின பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அப்போ அதனால நான் இதை நீங்க உங்க மார்க் எல்லாம் நான் இது வந்து சும்மா லைட்டா நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நான் வர்ற சண்டே தான் பார்க்க போறேன். வர்ற சண்டே டெஸ்ட் வைக்க போறீங்களா, எல்லாமே புது கொஸ்டின் ரொம்ப தரமா எடுத்திருக்கேன். நீங்க வந்து புக்கு ஓல்டு மெட்டீரியல் நியூ மெட்டீரியல் எல்லாம் தரம் பண்ணா ஃபிங்கர் டிப்ல இருந்தா 40 மார்க் கிராஸ் பண்ண முடியும். இல்ல 30 கூட நீங்க டச் பண்ண கூட முடியாது. கொஸ்டின் அவ்வளவு ஸ்டாண்டர்டா எடுத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். அதுலதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. இதுல டோட்டல் ஈவன் நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாமே, ஓல்டு மீன்ஸ் ரிவிஷன், எல்லாரும் ஒரே நாள் எழுத போறீங்க சண்டே. சரியா? அங்க மதுரையிலையும் ஆன்லைன் ரெகுலர்லயும் எழுதுவீங்க, இங்க ஆன்லைன்லயும் எழுதுவீங்க. அது ரிசல்ட் அனலைஸ்ல தெரிஞ்சுக்கும் உங்க மார்க் எப்படி எடுத்திருக்கீங்கன்னா. அதுலதான் உங்களுடைய எபிலிட்டியை நீங்க காட்டணும், பார்த்துக்கோங்க. இதுல உள்ள எல்லாரும் எபிலிட்டியும் அதுலதான் காட்டணும். ஸோ இதுல வந்து நான் வந்து நீங்க 40 சில பேர் பயப்படாதீங்க. அந்த நியூ ஸ்டூடெண்ட் பர்டிகுலரா நியூ ஸ்டூடெண்ட் பயப்படாதீங்க. ரிசல்ட் அனலைஸ் பார்த்தோன்னே சில பேர் தூக்கமே வந்திருக்கா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா 40க்கு மேல இத்தனை பேர் இருக்காங்களே, 45, 48, 50, 49, பயப்படாதீங்க. சரியா? அக்கா இவங்க நல்லா படிக்க மாட்டாங்கன்னு சொல்லல நானு. இவங்க படிச்சவங்க தான். மேபி அவங்க கொஸ்டின் லாஸ்ட் இதுல கொஸ்டின் பார்த்திருக்கலாம். சரியா? அப்ப அவங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் நான் ஒண்ணு கொடுத்துறேன், அவ்வளவுதான். பட் இந்த கொஸ்டின் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல தான் நிறைய மார்க் எடுத்திருந்தீங்க. கொஸ்டின் பேங்க் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் மீன்ஸ் த ரிவிஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ அப்ப மார்க் நிறைய எடுத்தோடனே இந்த புதுசா வந்தவங்க எல்லாம் பயப்படாதீங்க. இல்ல நம்மலாம் வந்து இன்னும் இந்த லெவல்ல தான் இருக்கோம், எல்லாரும் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க. இந்த வர்ற சண்டே என்ன மார்க்கோ அதுதான் ஒரிஜினல். அந்த மார்க்கை வச்சுதான் நீங்க அப்ப உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா வரக்கூடிய சண்டேல நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். வர்ற சண்டே உங்க கெப்பாசிட்டியை காமிங்க. அங்க ரெகுலர் மதுரையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸ்க்கு வாங்க. அதுல பர்டிகுலர் ரெகுலர் ஸ்டூடெண்ட் கம்பல்சரி வரணும். இன்னொரு இடம் உங்களுக்கு கூரியர்ல எல்லாம் அனுப்ப மாட்டேன் மெட்டீரியல். சப்போஸ் மத்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்டால் வரலாம், அதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க விருப்பப்படுறவங்க வாங்க. மெட்டீரியல் வாங்க, என்னென்ன மெட்டீரியல் ஏதாவது பெண்டிங் மெட்டீரியல் ஏதாவது வேணாலும் ஃபுல்லாவே அங்க வாங்கிக்கலாம். அன்னைக்கு வந்து ஆன்லைன்ல நடக்கும், ஆஃப்லைன்ல நடக்கும் டெஸ்ட். அங்க ஆஃப்லைன்ல ஃபுல் டிஸ்கஷன் அங்க நடக்கும் கம்ப்ளீட்டா. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நான் இப்ப சொல்லிட்டு இருந்தா டைம் ஆயிட்டு இருக்கும். அதுல குரூப்ல ஒரு இதுக்கு ரிலேட்டடா கமிங் சண்டே மதுரை ரெகுலர் கிளாஸ் ரிலேட்டடா வாய்ஸ் மெசேஜ் குரூப்ல போடுறேன். சரியா? ரைட், ஓகே. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் திடீர்னு கதை கிட்ட போயிடுச்சு. பேரண்டல் கேர் புது சிலபஸ்ல உண்டு. சரியா? அதுக்கு ரிலேட்டடா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வரும். ஈவன் த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கூட வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வராது, செகண்ட் யூனிட் கார்டேட்டா, நியூ சிலபஸ்ல கார்டேட்டால வரும், அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்தது இது about that pan incorrect. அது என்ன சார்? pan பெராக்ஸாசிட்டைல் நைட்ரேட் இன்கரெக்ட் கேட்டிருக்கோம். இன்கரெக்ட். சரியா? சோ ஆக்சுவலா வந்து இட் இஸ் இன்கரெக்ட்னா தவறான வாக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கரெக்ட்னா கரெக்ட் கிடையாது. நீங்க சில பேர் இதை பார்த்தோன்னே அந்த இன்னும் கண்ணுக்கே தெரியாது. கரெக்ட். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவாங்க. எஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவு ஆன்சர் ஏன்னு போட்டு போயிடக்கூடாது. ஸோ பியும் கரெக்ட் தான், சியும் கரெக்ட் தான். இன்கரெக்ட் எதுன்னு கேட்டா இட் இஸ் எஸ் பேன் வந்து சாரி மாற்றி சொல்லிட்டேன். செகண்டரி பொல்டன், இதுவும் கரெக்ட் தான். இட்ஸ் பிரைமரி ஏர் பொல்டன் கிடையாது, இது வந்து செகண்டரி ஏர் பொல்டன். இதுதான் ராங். ஸோ ஆன்சர் வந்து அப்ப என்ன சார்ன்னு கேட்டா ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஆன்சர் வந்து என்னது? சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் மீன்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் தான் இன்கரெக்ட், மற்றதெல்லாம் இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். சரியா? இது செகண்டரி பொல்டன்.
பிரைமரி. அது மாதிரி இது செகண்டரி பொல்டன் சொல்றது, அது இட்ஸ் செகண்டரி. பிரைமரி ஏர் பொல்டன் கிடையாது, அது பார்த்துக்கோங்க. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், இதுலயும் இந்த எப்படி டிடிடி கொஸ்டின் கேட்டாங்களோ அத மாதிரி எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், நைட்ரேட் RATE. இன்னொரு ஆப்ஷன்ல நைட்ரைட் RITEன்னு இருக்கும். ஓகேவா? இதுவும் அதே நான் சொன்ன கதை, சேம் கதை தான். இப்ப ரெண்டுல என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா, இங்க வந்து ஏ, இங்க வந்து ஐ. அப்ப ஏபிசிடில ஃபர்ஸ்ட் ஏ வரும், அதுக்கு அடுத்து ஐ வரும். அப்ப நைட்ரேட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல, பாத்துக்கோங்க. ரைட். அடுத்த 8வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஈவன் ஜிகே கொஸ்டின். ஜிகேலோட அந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சோ பி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அந்த எர்த் நான் சொன்ன வேர்ல்ட் என்வாரன்மெண்டல் டே வந்து ஜூன் 5 நிறைய தடவை டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இது சார் இது இந்த ஓசோன் டே, எர்த் டே, இதெல்லாம் வந்து பொல்யூஷன் பழைய சிலபஸ் விட நியூ சிலபஸ்ல பொல்யூஷன் ரொம்ப டீட்டெயிலா இருக்குது. சரியா? நான் இன்னிதான் நடத்துவேன், அது எல்லாமே இன்னிதான் நடத்துவேன். ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரைட். ஸோ இது மட்டும் கீ மாறி இருந்தது ஆக்சுவலா இதுல. இதுக்கு Bobaments is lead by C is a correct option. Actually, Chipko ஏதோ ஒன்று லாஸ்ட் ஆப்ஷன் ஏதோ ஒன்று கீ மாறி இருந்ததுன்னு நினைக்கிறேன். சி தான் கரெக்ட் ஆப்ஷன் சார். மார்க் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். விச் இஸ் following habitats not that include the Indian biospheric hotspot. நாட் இது மட்டும் நம்ம போல்டு பண்ணியிருக்கோம். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஹில்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நந்தாதேவி சுந்தர்பன்ஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியன் பயோஸ்பியர் ரிசோர்ஸ். இது வந்து ரெண்டுமே வந்து என்னது லாஸ்ட் ஆப்ஷன் பயோஸ்பியர் ரிசோர்ஸ்ல வரக்கூடியது. ஓகே. அடுத்தது யூட்ரோபிகேஷன். இதுவும் வாட்டர் பொல்யூஷன்ல வரக்கூடியது. புது சிலபஸ்ல உண்டு. நிறைய எக்ஸாம்ல யூட்ரோபிகேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இதுவும் கீ மாறி இருந்தது சார். அது இந்த டைப்பிங்ல சில 2-3 கீ மாறி இருந்தது. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க டெஸ்ட் எழுதும் போதே இப்ப காலையில இருந்து 7 மணில இருந்து நைட் 12 மணிக்குள்ள எழுதுவீங்க. சப்போஸ் யாராவது எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் கீ தவறா இருக்கு அப்படின்னா எனக்கு எவிடன்ஸோட, ஏதாவது நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் அது எவிடன்ஸோட எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்பணும், குரூப்ல அனுப்பிடக்கூடாது. அப்படின்னா நான் ஒன்ஸ் அதை என்ன மிஸ்டேக்னா கரெக்ட் பண்ண மாட்டேன். பட் மார்க் வரும்போது, ஏன்னா சில பேர் எழுதி முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மார்க் வரும்போது அதுக்கு மார்க் ஆட் பண்ணி விட்டுருப்பேன். அந்த மாதிரி நான் எல்லாரும் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? எவிடன்ஸோட போடணும். புக் மெட்டீரியல் வச்சுட்டு எவிடன்ஸோட போடணும். அதுல நான் திரும்ப நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி ஏதாவது வேரியேஷன் இருந்தா நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ரைட். இது கீ மாறி இருந்தது, இதுவும் டைப்பிங் மிஸ்டேக் தான். இது வந்து என்னன்னா இந்த யூட்ரோபிகேஷனாவே இந்த எக்ஸசிவ் இன்ஃப்ளோ ஆஃப் நியூட்ரிஷன் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஏகப்பட்ட எக்ஸாம். இந்த ஈவன் யூஜி டிஆர்பில கூட கேட்ட கொஸ்டின், பிஜில ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஞாபகம். எக்ஸசிவ் இன்ஃப்ளோ நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து அதிகமா இருந்தாவே அங்க யூட்ரோபிகேஷன், த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வில் பி அக்கர்ஸ் டு தட். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமானதான். அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நியூ சிலபஸ் படி பார்த்தா தட்ஸ் போபால் கேஸ் ட்ராஜடி. இது இயர் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா? அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது போபால் கேஸ் ட்ராஜடி. இதுல இந்த கேஸ் ட்ராஜடியில பர்டிகுலரா என்ன கேஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள். மைக் மெத்தில் ஐசோசயனேட். இதுலயும் நான் அங்க பேன் டிடிடி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மெத்தில் ஐசோசயனேட் NATE NITE இதேதான். அங்க பேன் சொன்ன பாத்தீங்களா? அப்ப ஆன்சர் எது சார் கேட்டா NAT தான் கரெக்ட். அப்ப ஏபிசிடில ஃபர்ஸ்ட் ஏ வரும், அதுக்கடுத்து ஐ வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப NAT தான் கரெக்ட். மைக் மெத்தில் ஐசோசயனேட். யூஜி டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின், பிஜி டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின். இது எக்ஸ்பான்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முன்னாடி கேட்டிருந்தாங்க. சரியா? அப்ப சயனேட் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அவே அதை பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இது போபால் கேஸ் ஸ்டேஜ்ல. இதாவது நான் எக்ஸ்பான்ஷனோட சொல்றேன். மெத்தில் ஐசோசயனேட்னா வெறும் MIC இது ஆப்ஷனே கொடுத்துருந்தாங்க. மைக் அவ்வளவுதான். என்னடா வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். எப்படி பேன் DDT BHC. BHCனா இதுவும் செகண்டரி பொல்டன் தான். BHC பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. இதெல்லாம் வந்து நான் டிகிரேடபிள் பொல்டன் கேட்டகரியில வரக்கூடியது. சரியா? ரைட். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 14th இது பினாமினா. இது எதை ரிலேட்டட்னா டு காஸ் சேஞ்ச் த குளோபல் டெம்பரேச்சர் அண்ட் இதுவும் புது சிலபஸ்ல உண்டு சார்.
பழைய சிலபஸ் விட பொல்யூஷன் புது சிலபஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. புது சிலபஸ் இதெல்லாம் நடத்துவேன், திரும்ப நான் நடத்துவேன், கவலைப்படாதீங்க. ரைட். அடுத்து வேர்ல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதுவும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதே ஒரு கொஸ்டின் தான், நிறைய எக்ஸாம்பிள கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அது எல்லாரும் எழுதிருவீங்கன்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் கேட்காம அது எந்த செக்ஷன்ல வரும் கொஞ்சம் டீப்பா கேட்டா 37, செக்ஷன் 37. சரியா? சோ இது எல்லாரும் எழுதிருவீங்க 1972னா. ஈவன் பிஜிலே இது கேட்டிருந்தாங்க. சரியா? ரைட். அடுத்து 16, இதுவும் முக்கியமானதான் சார். இது 3 கொஸ்டின் இருக்கு, 4 கொஸ்டின் இருக்கு, 4 மேட்ச் பண்ற மாதிரி கேட்டிருக்கேன். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அதுல இந்த ராம்சார் கன்வர்ஷன் பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஈவன் 2019 நினைக்கிறேன் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் ராம்சார் கன்வர்ஷன் சில உள்ளது. சரியா? இது வந்து வெட்லேண்ட், ராம்சார்னாவே அது வெட்லேண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து. ரைட். அடுத்தது வந்து பிஹேவியர்ல வருது, பேட்டர்ன் ஆஃப் பிஹேவ், பர்டிகுலர் பிஹேவியர் பேட்டர்ன். The female perform that's a male having the most exhaustion that courtship behavior or characters. இது வந்து அந்த மேல் ஃபீமேலுக்குனாவே அது செக்ஸுவல் செலக்ஷன். இதுவும் புது சிலபஸ்ல உண்டு, நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். செக்ஸுவல் செலக்ஷன்ல தான் வரும் இதுவும். சரியா? அடுத்தது அதே மாதிரி இந்த பிஹேவியர் கொஸ்டின்ஸா நானும் நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பிளஸ் ரெஃபரன்ஸ் புக் வச்சு தான் கொஸ்டின் எடுக்கேன். சரியா? ஸோ பிஹேவியர், அனிமல் பிஹேவியர், ஹியூமன் பிஹேவியர், அது மாதிரி வெறும் பிஹேவியர், அப்படி நிறைய டைப் ஆஃப் செப்பரேட்டா கொஸ்டின் வச்சிருக்கேன். கொஸ்டின் மீன்ஸ் புக் வச்சிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். சோ அந்த மாதிரி புக்ல புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது சார் பிஹேவியரை பொறுத்தளவு. அதான் நீங்க சில நேரம் நான் கொஸ்டின் வந்து நான் ஒரு திங்கிங்ல வந்து கொஸ்டின் எடுத்துடுறேன் பிஹேவியர். அப்புறம் நீங்க இப்போ 100 பேர் 200 பேர் டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திங்கிங் இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் அந்த கீ வந்து சில நேரம் மாறுது. பிறகு நானும் அனலைஸ் பண்ணி நிறைய புக்கு நீங்க சொன்ன உடனே நான் எல்லா புக்கும், வீட்டுல இருக்கிற எல்லா புக்கையும் திரும்ப அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணி அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வந்த பிறகுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா என் சைடு அதை வந்து நான் குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். சரி, ரைட். எனிவே, ஸோ அப்படிதான் சில பிஹேவியர்ல வந்து புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. அதுக்காக தான் கொஞ்சம் கீவும் கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ரைட். அடுத்தது வனமஸ்துவா, இது வந்து பிளான்ட் ட்ரீஸ் ஓப்பன் ஏரியா, இது வனமஸ்துவான்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து அடுத்த 19th, இது வந்து ஜூஸ் ஜியோகிராஃபி. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து புது சிலபஸ்ல இது கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க இவ்வளவு அனிமல்ஸ் கொஞ்சம் ரீட் பண்றது கஷ்டம் தான். அட்லீஸ்ட் 1 or 2 இதை வச்சு கூட நீங்க ஐ திங்க் 10th யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். இது 10, 9 தான் வரும். சரியா? ஜூ ஜியோகிராஃபி இந்த மெயினா இந்த 4 ரீஜன்ல தான். இந்த 4 ரீஜன் வந்து மெயின். இது அனிமல்ஸ் கேட்காட்டா நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். அனிமல்ஸ்ல ரொம்ப பெக்யூலியர் அனிமல்ஸ், ஏதாவது பர்டிகுலர் சில ரீஜன்ல மட்டும் சில பெக்யூலியர் அனிமல் இருக்கும், அதை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? மற்றபடி ரொம்ப டீட்டெயிலா, நான் ரொம்ப டீட்டெயில், இது வந்து பக்காவா படிச்சிருந்தா தான் இந்த டேபிள் மேட்ச் பண்ண முடியும், இல்லைன்னா மேட்ச் பண்ணவே முடியாது உங்களால. அடுத்து வேலஸ் லைன் வந்து இது பாலி அண்ட் லம்பாக் அந்த 2 நடுவில் வந்து டிவைட் பண்ணக்கூடியது தான் இது வந்து. அடுத்தது பிசியாலஜி, சாரி, பிஹேவியர் ரிலேட்டட் தான். த ப்ராசஸ் ஆஃப் 2 அனிமல்ஸ் இட்ஸ் கம் டுகெதர் பிசியாலஜிக்கலி ரெடி டு ரீப்ரொடியூஸ், அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு பிறகு இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல பர்டிகுலர் டைட்டில் போட்டே கொடுத்துருப்பேன். சின்க்ரனைசேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டே இந்த இது கொடுத்துருப்பேன். சரியா? ரைட். அடுத்தது ட்ரூ ஃபார் இம்பிரிண்டிங். பர்டிகுலர் இம்பிரிண்டிங்னு புது சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, சரி இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் அ ரேபிட் ஃபார்ம் ஆஃப் த, அதாவது இம்பிரிண்ட் அந்த சடனா பிறந்த உடனே அது அந்த பிஹேவியரை வந்து லேர்ன் பண்ணும். இப்போ இந்த டக்லிங்ஸ், அதாவது இந்த வாத்து எல்லாம் வந்து முட்டையில இருந்து வெளியே வந்த உடனே அப்படியே தண்ணியில விட்டா கூட அது நீந்தி போயிட்டே இருக்கும். மீன்களுக்கு உடனே நீந்துது பாத்தீங்களா, அதை மீன் குஞ்சுகளுக்கு யாரு நீந்த கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பிரிண்டிங் சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்து இந்த இதுவும் ஐ திங்க் கீ மாறி இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். இந்த விசிபிள் அண்ட் ஆடிட்டரி டிஸ்பிளே ஆஃப் தட் மெனி இன்சைட் எக்ஸாம்பிள் வித் கோர்ட்ஷிப் பிஹேவியர். சார் இது வந்து ஐ திங்க் சி ஆப்ஷன் கொடுத்து மாறி இருந்ததுன்னு நினைக்கிறேன். சி சார். ஆனா சில புக்ல பார்த்தா இந்த பிக்ஸ்டு ஆக்சன் பேட்டர்ன் இருக்கு, அந்த மோஸ்ட் ஆஃப் த புக்ல இதான் இருக்கு. அதான் நான் இந்த மாதிரி கேஸ வந்து நான் ஏதாவது ஒரு புக்கை பார்த்து எடுப்பேன் நான் கொஸ்டின். பிறகு வந்து நீங்க சில பேர் எனக்கு அனுப்புவீங்க. உண்மையிலே நீங்க என்னை விட ரொம்ப டேலண்டா இருக்கீங்க சார், நான் ஒத்துக்கிறேன் உண்மையிலே. ஏன்னா அதான் சொல்றேன்ல, இப்ப நான் வந்து ஒரு மூளை தான், நீங்க வந்து 300-400 பேர் ஒரு மூளை.
என்னை விட பிரில்லியன்ட் எல்லாம் உள்ள இருக்கீங்க. நீங்களாம் சாதாரண பர்சன் கிடையாது. நான் சும்மா வந்து உங்களை ஈஸியாலாம் நான் இடப்பட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கரமான பிரில்லியன்ட்னா அப்படி சொல்ல முடியாத அளவுக்குலாம் நீங்க இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி சில வியூலாம் எனக்கு அனுப்புவாங்க. இண்டிவிஜுவலா அனுப்புவாங்க. இண்டிவிஜுவலா தான் சில பேர் அனுப்புவாங்க. பார்க்கும்போது எனக்கே சில வியப்பா இருக்கும். சில விஷயங்கள் பார்க்கும்போது. சரி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நம் மாணவர்கள் இப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ் எ டீச்சருக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் நானும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் நாலேஜ் நீங்க நிறைய எடுத்துக்கிற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ்லாம். சரி, எனிவே ஸோ சில புக்ல வந்து இந்த கோட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆக்சன் போட்டோன்னு இருக்கு. பட் மெயினி ரொம்ப ரேரா தான் சில எழுத. பட் மோஸ்ட்லி கோட்ஸ் பிஹேவியர் தான் இருக்கு. அதுதான் நான் இந்த ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த புக்ல கோட்ஷிப் தான் இருந்தது. பட் இன்னொரு புக்கு நீங்க ஒருத்தர் சொன்ன உடனே நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அந்த கொஞ்சம் இதுவும் ஒரு 50% to 60% வர்ற மாதிரி இருக்கு. சரி, எனிவே இது இல்லைன்னா வேணா இந்த பி ஆப்ஷன் எடுங்க. ஓகே, அடுத்தது 24. இதுவும் கீ மாறி இருந்ததுதான் நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து கைனசிஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இது நான் டைரக்ஷனல் இருக்கு பாத்தீங்களா? டைரக்ஷனல் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஏ ஏ தான் ஆன்சர் வந்துச்சா என்னன்னு தெரியல. இதுக்கு என்னன்னு டாக்ஸிஸ் என்னன்னா டைரக்ஷனல் வந்தா சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நான் டைரக்ஷனல் மேனர் அப்படின்னு சொன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கம்யூனிகேஷன் யூஸ்லி டு இது கம்யூனிகேஷனாவே சோசியல். இது நியூ சிலபஸ்ல உண்டு சார். கம்யூனிகேஷன் சொல்லி நியூ சிலபஸ் உண்டு. சோசியல் பிஹேவியர் இது. சரியா? இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். பயாலஜிக்கல் கிளாக்கும் நியூ சிலபஸ்ல உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். பயாலஜிக்கல் கிளாக்லாம் அப்படியே 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்பயே கொஸ்டின் லீக் அவுட் பண்றேன் பாத்துக்கோங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் நினைக்கிறேன் பயாலஜிக்கல் கிளாக்ல. 50ல 2 கொஸ்டின் பயாலஜிக்கல் கிளாக் தான் கேட்டிருக்கேன். பாத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்கேன். சிலது யோசிச்சு திங்க் பண்ணி எழுதுற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். சரி, பாருங்க. ஓகே, அடுத்தது பில்டிங் ஆஃப் தட் வெப். அது இது எக்ஸாம்பிள் வந்து இது ஃபிக்ஸ்ட் ஆக்சன். இது வந்து அது அதோட இன்பான்லே அது ஆக்சுவலா வந்து அது பழகிறது கிடையாது. இன்பான்லே அது இருக்கு கிடையாது. இந்த ஸ்பைடர் வந்து வெப் பண்றது இது ஃபிக்ஸ்ட் ஆக்சன் பேட்டர்ன் சொல்லக்கூடியது. 27 இது இது கீ மாறி இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் சிக்னல்ஸ் இஸ் டூரபிள் இட்ஸ் இன்ஃப்ளக்ஸ் இந்த கெமிக்கல் சார். இதை எதாவது மீன் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா பிரமோனை வெயிட் பண்றாங்க சார். பிரமோன் இஸ் எக்டோ ஹார்மோன். அவுட் சைட் தட் a chemical substance will be released that is called ectohormone. சரியா? ரைட். At the biosphere reserves differ from the national park and wildlife sanctuaries. இது ஆன்சர் வந்து பி. அந்த நேஷனல் பார்க்கும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெட்டீரியல் நான் டேபிள் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கேன். அட் த கன்சர்ன் வைல்ட் லைஃப் இது எல்லாமே வரும் சார். ஆல்தோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆல்தோ எபோன்னு வந்து அதில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அக்கா எல்லா இதுலேயும் அந்த கண்ணை வச்சிடாதீங்க. ரைட். அடுத்தது விச் பயோஸ்பியர் resource in India? It's not. Like question வந்து என்ன, not recognized in World Heritage Site அப்படின்னா. இதுவும் புக் டு புக்கு நிறைய பேர் இதை ரிலேட்டடா எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் பார்க்காத புக்கு பிடி சர்மால இருந்து ஓடத்துல எல்லாம் இல்ல. சரியா? நிறைய புக்கை திரும்ப ரெஃபர் பண்ணி தான் நான் ஃபைனலா ஏற்கனவே கீ வந்து நான் என்ன கொடுத்திருந்தேன், அகஸ்திய மலை தான் கொடுத்துருந்தேன். சரியா? ஆனா புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. அதை வேணா லைட்டா நான் சொல்றேன். ஆக்சுவலா சில பேர் மானாஸ் எடுத்திருக்கீங்களான்னு தெரியல. மேபி சரியா? இட்ஸ் நாட் ரெகனைஸ் சொல்றோம். ரெகனைஸ் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ரெகனைஸ் பண்ணாத ஏரியா பர்டிகுலர் இந்தியாவில் சொல்லியிருக்கோம். மானாஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க சார். 1985ல யுனெஸ்கோ. சரியா? யுனெஸ்கோ 1985லயே வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்னு சொல்லிட்டாங்க. சுந்தரபன் வந்து 1987ல சொல்லியிருக்காங்க. சரியா? நந்தாதேவி சொல்லியிருக்காங்க. இயர் கரெக்டா எனக்கு தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்குது. நந்தாதேவி இதுவும் உத்தரகாண்ட் சார். நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசீவர்ஸ் உத்தரகாண்ட் 2004 சார். நீங்க அனுப்புன நோட்ஸ்ல ஒரு டைம் பார்த்தேன். ஓகே ஓகே. எனக்கு தெரியல, மிஸ் சொல்றத நான் எழுதுறேன். எனக்கு சரியா ஞாபகம் வரல. அதுக்காக நான் தப்பரா நான் எழுதிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, நீ ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோ. நந்தாதேவி வந்து ரீசெண்டா உள்ளதுதான். இந்த சுந்தரபன் சொல்லிட்டேன். அகஸ்திய மலை சார் இது வந்து லாஸ்ட் டிஆர்பி, அதுக்கு முந்தின டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின். பட் இந்த மாதிரி கேட்கல. நம்ம மெட்டீரியலே இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா எழுதுனாங்க. சில பேர் வந்து இதெல்லாம் வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்க இருக்காங்க. சரியா? இது என்ன சார்னா, இதுவும் ஆக்சுவலா வந்து இதுல நாட் சொல்லியிருக்கோம். யுனெஸ்கோ இதையும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட். நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். சரி, அப்ப எல்லாமே
யுனெஸ்கோ சொல்லியிருப்பாங்க. பட் இதை வந்து அகஸ்திய மலைன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, அது வெஸ்டர்ன் காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அகஸ்திய மலை எங்க இருக்கு? வெஸ்டர்ன் காட்ல தான் இருக்குது. ஸோ அப்ப இருக்கிற ஆப்ஷன்ல நீங்க லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஓகே, இருக்கிற ஆப்ஷன்ல சொல்லுங்க சார். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இப்போ 2023ல வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்லிட்டேன் நான், இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல வேற எதுவுமே நம்ம கொடுக்க முடியல. நான் ரெஃபர் பண்ணிட்டேன் ரீசெண்டா உள்ளது. சரியா, யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க, வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கிற ஆப்ஷன்ல நீங்க வந்து அகஸ்திய மலை எடுங்க. பட் இது எல்லாமே அந்த வேர்ல்டு ஹெரிடேஜ்ல தான் வருது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இது ரீசெண்டா மிஸ் கூட சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக. சரி, நான் இருக்கிற கொஸ்டின் வச்சு சொல்றேன். இப்போதைக்கு இது லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. சில பேர் மானாஸ் வருமாசான்னு கேட்டாங்க, வரவே வராது வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்த ஹாட்ஸ்பாட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை, இது வந்து ரெண்டுமே வரும் சார், போத். அதாவது 1 and 2 இட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் endemic species, ஹை லெவல் ஆஃப் தி ஸ்பீசிஸ் ரிச்னஸ். சரியா, ஸோ 1 and 2 ஒன்லி இதுல வரக்கூடியது. அடுத்தது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம் ரிகார்டிங் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல வந்து மற்ற இதெல்லாமே கரெக்ட் தான். இது எல்லாமே தனித்தனி கொஸ்டின் சார். ஐயூசி என்னது இதெல்லாம் எக்ஸ்பான்ஷனோட தனியா கேட்கலாம். சரியா, ஸோ இதுல எஸ்டாப்ளிஷ் த பயோஸ்பியர் ரிசோர்ஸ், தென் யூஸ் தட் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், இவங்க கிடையாது. ஸோ அதுதான் ஆன்சர் ராங். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ரைட். அடுத்தது என்டேஞ்சர்டு வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் இன் இந்தியா. பர்டிகுலரா அதுல என்டேஞ்சர்டு இந்த இது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா எழுத முடியும். ஏன்னா எல்லாமே ஞாபகம் வராது. இது புது சிலபஸ்ல உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ சிலபஸ்ல உண்டு, என்டேஞ்சர்டு, த்ரெட்டன்டு, அந்த எல்லாமே உண்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன், த மஸ்க் டீர், அந்த இந்தியன் பஸ்டோட இது. ஏன்னா சில இது வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வராது. இருக்கிற ஆப்ஷன்ல எது என்டேஞ்சர்டு இல்லையோ அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. சரி, எது என்டேஞ்சர்ல வராதுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து நம்ம அப்படி ரிஜெக்ட் பண்ணணும். இந்த டீர், ஸ்பாட்டட் டீர்லாம் என்டேஞ்சர் கிடையாது. அப்படி இந்த ஒன்ன சப்போஸ் நமக்கு தெரியாது, சில நேரம் ஆன்சரு இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு படிச்சது அப்படியே மெட்டீரியல் உள்ள மாதிரிலாம் வராது. நீங்க தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். அப்ப சரி, தெரியல விடுங்க. இப்ப என்ன செய்யணும், எது வந்து என்டேஞ்சருக்கு வரும் வராது அந்த இது கெஸ் பண்ணி 1-2 நீ செலக்ட் பண்ணா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அப்படி நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து யூட்ரோபிகேஷன், இதுவும் சில பேருக்கு டவுட் கேட்டாங்க. பட் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுலயே மீனிங் இருக்கு சார். இது படிக்காமவும் நீங்க எழுதலாம் சார். இந்த ஆர்டர் இட்ஸ் அக்கர்ஸ் தட் ஆர்டர் கேட்டிருக்கோம். சரியா, அந்த 3 stages ஆஃப் யூட்ரோபிகேஷன்ல. அப்ப கடைசியில என்னதான் வரணும், யூட்ரோபி தான் வரணும். கடைசியில வர்றது இதை வச்சே நீ கூட சில பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கான். படிக்கவே வேணாம் சார். சில கொஸ்டினுக்கு இப்படித்தான் கிராக் பண்ணணும் ஆன்சரை. எல்லாமே அப்படியே நம்ம படிச்சதெல்லாம் வராது. டிஆர்பில பேர் சொல்லிட்டேன் நான் சொல்றது கொடுத்தது எல்லாம் அப்படியே வருமா, வராது. ஒரு 80% வரும். மீதி 20% வந்து 20ல 10% நீங்க தான் திங்க் பண்ணி எழுதணும். இன்னொரு 5% ஒண்ணுமே தெரியாது, பிளைண்டா இருக்கும். அதுதான் வச்சுக்கோங்க. அப்ப இது யூட்ரோபிக்னா கடைசி முடிகிறது யூட்ரோபிக் முடியணும். முடிஞ்சப்ப பாருங்க மத்த 3 ஆப்ஷனே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஓலிகோனா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியா, மீசோனா கொஞ்சம் மாடரேட், இது வந்து ஹை. அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா, படிக்கணும்னே கூட அவசியம் கிடையாது இதெல்லாம். ஓகே, ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் 35. Which one of the following is achieved that protection and conservation of biodiversity? இது வந்து B சார், பயோஸ்பியர் ரிசோர்ஸ். அடுத்தது 36ல வெஸ்டர்ன் காட் அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தோ பர்மா, இட்ஸ் அ ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அந்த ஏரியாலாம் இது எந்தெந்த இதெல்லாம் வரும், இது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாதான் சார் புரியும். மீன்ஸ் அது நிறைய மெட்டீரியல் தியரியா இருக்கும். மெட்டீரியல் 1 அதாவது ஸ்பீசிஸ் ரிச்னஸ், நெக்ஸ்ட் வந்து எண்டமிசம் வரும். அடுத்தது 5th வந்து த்ரெட் அண்ட் பிரிசம். இது எல்லாமே இந்த மற்றதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் அன்ரிலேட்டடா இருக்கும். சரியா, ஓகே, நாட் ரிலேட்டட் டு தட். ரைட். அடுத்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இட்ஸ் கம்ஸ் த போஸ்டல். இதெல்லாம் வந்து அப்படியே பைகாட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இயரு கண்டிப்பா டிஆர்பில இயர்லாம் ஒரு கொஸ்டின் 1 இல்ல 2 கொஸ்டின் கூட காலேஜ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, இதெல்லாம் கொஞ்சம் பைகாட் பண்ணினா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 38. ஈவன் ஜிகேலையும் கேட்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா, பார்த்துக்கோங்க. அடுத்த கன்சர்ன் ஃபாலோயிங் த ப்ரொடெக்டட் ஏரியா. இதுல வந்து டைகர் ரிசோர்ஸ்
ப்ராஜெக்ட், டைகர் ப்ராஜெக்ட் வச்சு சொல்லுவோம். எந்தெந்த இதெல்லாம் ப்ரொடெக்ட் ஏரியாலாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்டிப்பூர் வரும். சரியா? பண்டிகை இது செகண்ட் ஆப்ஷன்ல வராது. இது மானாஸ்ல உண்டு. சுந்தர்பன்லும் உண்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டைகர் ரிசர்வ்ஸ் வந்து பி சார். சார் இது கவனிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது நியூ சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா டைகர் ரிசர்வ் சொல்லியிருக்காங்க. அப்ப கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓல்டு சிலபஸ்லோட கிடையாது. சரியா? நம்ம ஓல்டு சிலபஸை விட்டு தாண்டி தான் நம்ம மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம், டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. மற்ற சென்டருக்கும் நம்ம சென்டருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் படிக்க போறோம். அவே தயவு செய்து இந்த கொஸ்டின்லாம் மற்ற சென்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு தந்துடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். அவங்க கொஸ்டின் தர்றாங்க, நம்ம கொஸ்டின் கொடுத்துக்கிடுவோம், மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஷேர் பண்ணா பெனிஃபிட் அடைய போறது அவங்க தான், நீங்க கிடையவே கிடையாது. உங்க போஸ்ட் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்பயே சொல்லிட்டேன் நான். தயவு செய்து இந்த கொஸ்டினுக்காக அவங்க எப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். கொஸ்டினை அசால்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றதுதான், வேற சென்டர்காரங்களுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க. உங்க போஸ்ட்டை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த கொஸ்டின் அவங்களுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு தர்றாங்களே சார், அது நல்லா இருக்குமே, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்களே கம்பேர் பண்ணுங்க. நானே சொல்லக்கூடாது. நான் கொஸ்டின் நான் கொடுத்ததுதான் பெஸ்ட் நானே சொல்லக்கூடாது. நீங்களே கம்பேர் பண்ணுங்க. வேற ஒரு இன்ஸ்டியூட் கொஸ்டினும் நம்ம இன்ஸ்டியூட் கொஸ்டினையும் நீங்களே கம்பேர் பண்ணி முடிவுக்கு வாங்க. நான் சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே கம்பேர் பண்ணீங்க எது பெஸ்ட்னா. ரைட். த டேர்ம் ஹாட்ஸ்பாட், ஹை டைவர்சிட்டி ஈகாலஜிக்கல் ரீஜன் வந்து இது சொன்னவர் வந்து ஹாட்ஸ்பாட்னு சொன்னவர். ரைட். அடுத்தது இது ஐ திங்க் 2021-19 டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார் இது. சரி, இந்த நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான். நான் ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பேன் இதெல்லாம். ரைட். அடுத்தது பயோடைவர்சிட்டி, இது கன்சர்வேஷன், சில இன்ஸ்டிடியூட் எக்ஸிடியூட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுவும் நியூ சிலபஸ்ல உண்டு. சி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். சார் இந்த மாதிரி சப்போஸ் நீங்க ஆன்சர் தவறா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கொஸ்டின் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். எழுதி முடிச்சாச்சா சார், பிடிஎஃப் அனுப்பியிருக்காரா, ரைட், இருக்கட்டும், அதாட்டு இருக்கட்டும், நான் பாத்துக்கலாம் அப்படின்னு கூடாது. அதை எடுத்து 50 கொஸ்டின்ல 25-30 கொஸ்டின் தான் சார் எனக்கு கரெக்ட். அப்ப மீதி ஒரு 15 கொஸ்டின் கரெக்ட் இல்ல. அப்ப அதை ஹிண்ட் எடுத்துடணும் சார். இப்ப இந்த கொஸ்டின் சரியா, அதே மாதிரி இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஹிண்ட் எடுத்துடணும். அடுத்தது ரிவிஷனுக்கு அந்த நீங்க ஹிண்ட் எடுத்த நோட் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் படிக்கணும். இதுதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் கொடுக்குற கொஸ்டின் தாண்டி டிஆர்பில வரவே வராது. இது அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்ப நீங்க வந்து ரிவிஷன் டயத்துல இந்த கொஸ்டின் நீங்க பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. பார்க்கவும் நேரம் இருக்காது. அப்ப யாரு இந்த ஒரு 15 கொஸ்டின் தப்பா எழுதிட்டோம் சார், அப்ப இந்த 15 கொஸ்டினை அடுத்து நீங்க என்ன செய்யணும், ஒரு நோட்டுக்கு கொண்டு போயிடணும். ஒரு நோட்டுக்கு கொண்டு போயிட்டா மொத்தம் இந்த 50 கொஸ்டின்ல ஆக்சுவலா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொஸ்டின் எடுக்கலாம். 50 கொஸ்டின்ல இருந்தே நீங்க மினிமம் 100 கொஸ்டின் எடுக்கலாம். 50 கொஸ்டினை தாண்டி. ஏதோ டெஸ்ட் வச்சுட்டாரு, முடிச்சு அவ்வளவு தூக்கி போடு கொஸ்டினை, அப்படி யாரும் செய்யவே கூடாது. கீ ஃபார் சக்சஸ் இதுதான். அந்த கொஸ்டின் அனலைஸே நீங்க ஹாஃப் டே எடுத்துக்கலாம். தவறே 2 to 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். 50 கொஸ்டினுக்கு 2 to 3 மணி நேரம் எடுக்கணும். எடுத்தா அப்படியே அந்த கொஸ்டின் தூக்கி போட்டுடலாம். நம்ம அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. அடுத்தது ரிவிஷன் டயத்துல நீங்க எழுதுனீங்களா அந்த ஹிண்ட்ஸை மட்டும் தான் பார்க்கணும். அப்பெல்லாம் கொஸ்டின் பார்க்க நேரமே இருக்காது சார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொஸ்டின் பார்க்க சுத்தமா நேரம் இருக்காது. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அது கேரளா. பி சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சார், இது வந்து பழைய சிலபஸ் எல்லாம் பெருசா கிடையாது, ஆனா நியூ சிலபஸ்ல உண்டு. ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லி நியூ சிலபஸ்ல இருக்கு. ஆக்சுவலி ஈகாலஜிலாம் 160 பக்கம் கொடுக்க போறேன், கொடுத்துட்டேன், கையில இருக்கு, நான் நடத்துவேன். அதுல நிறைய படிக்க வேண்டி இருக்கும். சரியா, சொல்றேன் நான். அடுத்த சார் பிசியாலஜி முடிஞ்சோடனே அடுத்த ஈகாலஜி தான் நடத்த போறேன். நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பிசியாலஜி முடிஞ்ச உடனே அடுத்த டாபிக் என்ன நடத்த போறேன்னா ஈகாலஜி நடத்துறதான பிளான் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஈகாலஜி, இன்னொன்னு வந்து வாட் இஸ் கால்டு யூனிட் 3 பயோஸ்டாட். ஏன்னா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரியா, ஸோ பயோஸ்டாட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் அடுத்த ஃபியூச்சர்ல நடத்த போறது. அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் யூனிட். ரைட் சார். 44 ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் த வேர்ல்டு. இது ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ரைட். அடுத்து இது எட்ஜ் எஃபெக்ட். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். நிறைய தடவை நானே கேட்டிருக்கேன். டெண்டன்சி ஆஃப்
ecotone contain the great number of the species, high population density, edge effect. சரியா? Next, only ape found in that India. C is the correct option. Jimban. Okay. அடுத்தது வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதில் நோ டவுட். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட். சார் நான் பேசுறது கேட்கல? ஓகே 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 சரி, தேங்க்யூ. ஏன்னா 2-3 கால் வந்ததா, அதான் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து அந்த பஃபர்ஸ் ராங். சரி, இதுல வராது. தேர்டும் ஆல்சோ ராங். இந்த ஸ்பீசிஸ் செக்ஷன் வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? பி சார். ட்ரூ, ஃபால்ஸ். பி சார் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 48. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது சார். அதாவது பயோஸ்பியர் 4 பயோஸ்பியர் ரிசர்ச் சொல்லியிருக்கேன். 4 பயோஸ்பியர் ரிசர்ச், அதாவது நந்தாதேவி, அது என்னன்னு சும்மா அப்ரிவேஷனுக்காக. நெக்ஸ்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார், சுந்தர்பன் அண்ட் மானாஸ். அதுக்கு தான் இங்க கீ லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கோம். பிலாங்ஸ் டு த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸ்டேட், நாட் ஸ்டேஜஸ், ஸ்டேட்ஸ். சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீ சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொன்னோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, சி நன் ஆஃப் திஸ் பிலாங்ஸ் டு த தமிழ்நாடு. உங்களுக்கு சின்ன டவுட் எது வரும்னா, இந்த மன்னார் வளைகுடா தான் வரும், கல்ஃப் ஆஃப் மன்னார். பட் இது கேரளா அந்த ரிலேட்டட்ல நம்ம தமிழ்நாடு மட்டும், மற்றது பொருந்தாது. நீங்க மற்றது எல்லாமே மேட்ச் பண்ணி பாருங்க, பொருந்தாது. சரியா? ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது இதுவும் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. சரியா? இது ஜிம் ஃபாரஸ்ட் சரி, இது வந்து ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், JFM எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் ரிலேட்டடா புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? இது ஏன்னா இந்தியாவில் பர்டிகுலரா இது இயர் கூட தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு, 2 கொஸ்டின் இருக்கு. எக்ஸ்பான்ஷன் ஒன்று, இந்த இயர் ஒன்று. சரியா? ஸோ இது வந்து ஸ்டாப் தட் beneath the forest product. இது லாஸ்ட் இஸ் சி இஸ் a correct option. ஓகே, ரைட். அடுத்தது லாஸ்ட் வந்து இது நியூ சிலபஸ்ல இருக்கு. the decomposition of that faster எதுல ஃபாஸ்டர் decomposition நடக்கும், எந்த ஃபாரஸ்ட்னா அது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஏன்னா இந்த கிராஸ் பிரமிட் ப்ரொடக்டிவிட்டி எதுல, இதுதான் அதிகம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நான் திரும்பவும் சொல்றேன், இது நியூ சிலபஸ்ல உண்டு, ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. சரி, டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அது நியூ சிலபஸ்ல உண்டு. டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ல அதுல பர்டிகுலரா டிராபிக்கல், இது நிறைய தடவை நானே கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஹை ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு டைட்டில் வரும், ப்ரொடக்டிவிட்டி. அதுல வந்து இந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் அதிகம் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சரியா? நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்னு கேட்ட கொஸ்டின். ரைட். வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா டக்குன்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். சார் கொஸ்டின் நம்பர் 11ங்க சார். சார் அதுல நந்தாதேவியும் சுந்தர்பானும் வந்து கொடுத்துருக்கீங்க சார். அது பயோஸ்பியர் ரிசர்வ், அது ஹெரிட்டேஜ் சைட்லயும் வரும்லங்க சார். அப்ப சி ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்லங்க சார். இன்டர்நேஷனல் ஹெரிட்டேஜ் ஏரியா, இன்டர்நேஷனல்ல சொல்லிருக்கோம். சரிங்க சார். சரி, ஓகே. அடுத்து சொல்லுங்க சார். இன்னொரு கொஸ்டின்ங்க சார், இந்த 34ங்க சார். இது வந்து நீங்க பாண்ட் இதுல கேட்டிருக்கீங்களாங்க சார், யூட்ரோபிகேஷனு. அப்ப வந்து மேல இருந்து போகும்போது தானங்க சார் அது யூட்ரோபிக் வந்து மேல தானங்க சார் வரும். அப்ப நான் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்தேங்க சார், டி. அது கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல இது அந்த மீனிங் மேல இருந்து இல்ல, அப்படிலாம் நடக்காது. யூட்ரோபிகேஷன் வந்து ஒரு பாண்டுல, நான் ஏட்ரோபிகேஷன் பத்தி நடத்தும் போது கிளியரா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு பாண்ட்ல என்ரிச்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன், சார் இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2வது கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன். நியூட்ரிஷன் கூட அப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல அந்த நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும் கொஞ்சம், அதுக்கடுத்து மாடரேட் ஆகும், அதுக்கடுத்து அதிகமா தான் அந்த ஃபுல் ஃபிளெட்ஜோட நடக்கும். அந்த மீனிங்ல சொல்றோம். நீங்க மேல நடுவுல கீழே அப்படிலாம் கொண்டு போக வேண்டாம். Question number 27 sir. சொல்லுங்க மிஸ். சார் அது மீனிங் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது டியூரபிள் இல்ல அதாவது சிக்னல் த டியூரபிள் பட் இட்ஸ் இன்ஃப்ளெக்சிபிள். டியூரபிள்னா சிக்னல் கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இந்த விஷயம் இது ரொம்ப எஃபெக்டிவ், அதுக்காக சொல்றோம். அது ஃபீரமோன்ஸ், கெமிக்கல்னா ஃபீரமோன்ஸ்னு சொல்றோம். இருக்கிற ஆப்ஷன்ல விஷுவல், டாக்டைல், இது வராது. இந்த 2 உங்களுக்கு டவுட்டா இருக்கும். பார்த்ததுல விட இது பெஸ்ட், டாக்டைல் விட இது பெஸ்ட். சரியா? சிக்னல்ஸ் அதுக்காக அது ஃபீரமோன் சொல்லிட்டேன்ல. ஃபீரமோன் சொன்னாவே முடிஞ்சு வச்சாங்க ஆன்சர். ஓகே சார். 35 சார். 35 சார். 35. சரி சொல்லுங்க. சார் இந்த கொஸ்டின்ல இதுல எதனால சார் பயோஸ்பியர் ரிசர்வ் சூஸ் பண்ணியிருக்கிறோம்? மேபி கன்சர்வேஷனும் ப்ரொடெக்ஷனும்
நேஷனல் பார்க்குக்கு வரும் தானே? அது இல்ல அப்படி நேஷனல் பார்க் வந்து விட இதுதான் சார் பெஸ்ட். இது வந்து நம்ம அந்த அளவுக்கு எல்லாமே சொல்ல முடியாது. ப்ரொடக்ட் கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி வரும், அதுதான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த ரெண்டு வர இது அப்ப நீங்க இதுல வந்து சாங்சுரி மட்டும் கொடுத்தா கூட அதுவும் வரதானே செய்யும். அதை விட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் நம்ம மெயினா சொல்றோம். நேஷனல் பார்க் விட அதுதான் இந்த 14 இப்ப கூடிருச்சு சரியா. அதை மெயினா இந்த கன்சர்வேஷன் ப்ரொடக்ஷனுக்காகவே பயோடைவர்சிட்டிக்கு மெயின் பண்ணக்கூடியது இதுதான். இது கூட அடுத்தது தான். வேற சார் கொஸ்டின் நம்பர் 2 சார் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி வந்து 1936 தாங்க சார் மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க, அங்க 18ல வருதுங்க சார். அப்படியா? ஆமாங்க சார் மெட்டீரியல் இருக்குங்க சார். கூட 1936 தான் சார். அப்படி 1936 சார். 1936ங்க சார். ஏதோ பிரிண்டிங் பின்னாடி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல கொடுத்துட்டீங்க சார். எது இது? நான் 1858 ஸ்கூல் புக்ல கரெக்டா இருக்கு மேடம். ஸ்கூல்ல என்ன சார் இருக்கு? 1936 தான் சார் இருக்கு. இல்ல எஸ்டாப்ளிஷ்ட் இருக்கா? இல்ல இல்ல சார் அது எஸ்டாப்ளிஷ்ட் தான், எஸ்டாப்ளிஷ்ட் தான் இருக்கு. அப்படியா? எஸ் சார். அப்ப 19 நான் கொடுக்கல, எல்லாமே 18ல கொடுத்துருக்கு. ஏதோ ஓல்ட் அதான் டவுட்டா இருக்கு. இப்ப சரி நான் இதை வேணா திரும்ப பாக்குறேன். ஸ்கூல் புக்ல 1936 சொல்லிருக்கீங்க. எஸ் சார், ஒரு டேபிள்ல இருக்கு. நம்ம சரி, மெட்டீரியல் 132ஆம் பக்கத்துல இருக்கு சார். இல்ல 1936 தான் கொடுத்துருக்கேனா? எஸ் சார், ஆமாங்க சார். 1936 தான் சார் இருக்கு. ஆமா. சரி ஓகே, அப்ப நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் 1936 அந்த அந்த இது மட்டும் நோட் பண்ண. அப்ப 18ல எல்லாமே 18ல இருக்கு. சரி பாத்துக்கிறேன், நான் திரும்ப பாக்குறேன். ஓகே வேற ஓகே என்ன சார்? 49 சொல்லுங்க சார். 49ல வந்து இந்த இந்த டெஸ்ட்டுக்கு வந்து இந்த கீ கொடுத்தீங்க சார். நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கீ கொடுத்தீங்க சார். எஸ் எஸ் அது நான் பார்த்தேன் சார். அது கொஸ்டினே வேற சார், இந்த கொஸ்டினே வேற சார். 2 டிஃபரெண்ட் கொஸ்டின் சார். இது வந்து என்ன கேட்டிருக்கோம்னா இதுல எய்ம் தான் கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்க கம்பேர் பண்ணுங்க. நான் திரும்ப பார்த்தேன் ரெண்டுக்கும். அது கொஸ்டினே வேற, அதுல வேற மீனிங்ல கேட்டிருக்கேன். இது வந்து எய்ம் கேட்டிருக்கோம், அதுல அப்படி கேட்டிருக்க மாட்டோம். பர்டிகுலர் இந்தியன்ல எய்ம். நீங்க ரெண்டு கொஸ்டின் கம்பேர் பண்ணி பாருங்க சரியா. டி வராதுங்க சார். டி ஆப்ஷன் 49. இல்ல சி தான் ஆப்டா இருக்கு மிஸ். ஓகே சார் 48ல வந்து மனாஸ், சுந்தர்பன், கல்ஃப் ஆஃப் மன்னார் எல்லாமே ஈஸ்ட் சைடு தானே சார் இருக்கு. அப்போ அவ்வளவு கடையை முடியாச்சு, அடுத்த கடையை ஓபன் பண்ணியாச்சு சரியா. டைம்ல மிஸ் அடுத்த போய் 1 hour ஆக போகுது. சோ நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் பேசாதீங்க, மீட் பண்ணுங்க அவங்கள. ஓகே சார், அடுத்த கொஸ்டின். இது கொஸ்டின் கொஞ்சம் ஆல்ரெடி நீங்க டிஸ்கஸ் பண்ணதுதான், இது ஒன்றும் இது கிடையாது. ஆல்ரெடி நீங்க எழுதுனதான் ரிவிஷன் பேட்ச்காரங்களா. ஸோ கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ஸோ இன்னொரு ரெஃபரன்ஸ் லங். இது என்ன செகண்ட் யூனிட்லயே வரும். இது செகண்ட் யூனிட்ல சார் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் விட செகண்ட் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான். ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த செகண்ட் யூனிட் சொல்ல மாட்டேன், சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் செகண்ட் பார்ட்னு சொல்றதுக்காக அந்த கார்டேட்டா. ஃபர்ஸ்ட் யூனிட்ல கார்டேட்டா அப்பயும் நான் மாற்றி தான் சொல்லியிருக்கேன். செகண்ட் யூனிட் சொல்லிட்டேன். செகண்ட்னா இல்ல கார்டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டிபிரேட்டா சொல்றோம். கார்டேட்டால நிறைய இந்த எவல்யூஷன் ரிலேட்டடா தான் இருக்கும். இன்வெர்டிபிரேட்டால எவல்யூஷன் ரிலேட்டடா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம எவல்யூஷன் ரொம்ப கம்மியா தான் படிக்கும். இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப படிக்கிறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இங்க வர்ற கொஸ்டின்லாம் சிலது வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி, லாஸ்ட் ஆப்ஷன்ஸ். அடுத்த வேலை இது ஏற்கனவே கொஞ்சம் கேட்டதான் கொஞ்சம் வேற மாதிரி இதுல கேட்டிருக்கு. ஓரியண்டல் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ். சிப்கோ இது வந்து ஃபாரஸ்ட், ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார் இது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் யார் சொன்னாங்க? பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஜிம்பான் குரூப்ஸ் இது வந்து 1 மேல் அண்ட் இது ஆக்சுவலா இது வந்து எதுல வரும்னா பிஹேவியர்ல கூட வரும் இது வந்து சரியா. நெக்ஸ்ட் இது மேட்ச் கேட்டிருக்கோம். இந்த ஏ எதுக்கு நேரா பொருந்தும், பி என்னது, சி என்னன்னு கேட்கும். ஸோ பி ஆப்ஷன் ஏ வந்து இது பொருந்தும், சி இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதணும். இன்சிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் சரியா. இதுல வந்து எல்லாமே வரும் சார். நேஷனல் பார்க் வரும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வரும், பயோஸ்பியர்ஸ் வரும், எல்லாமே வரும். அப்போ என்ன ஆன்சரு? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அது விச் பார்ட் ஆஃப் த பயோஸ்பியர் ரிசோர்ஸ்? த ஹியூமன் செட்டில்மெண்ட். அப்படின்னு ஹியூமன்னாவே அது வந்து டிரான்சிஷன் ஜோன் தான். பி சாரி ஏ ரைட். அடுத்தது கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்கோம்.
இதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னா ஆல்பா டைவர்சிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இது கரெக்ட். ஜெனடிக் டைவர்சிட்டி the variation of the gene into the species கரெக்ட். அடுத்து பீட்டா டைவர்சிட்டி டைவர்சிட்டி in the habitat in the whole region கிடையாது, தப்பு. சரியா? அடுத்தது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி the produce the species இது கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்போ என்ன ஆன்சர் வருது? லாஸ்ட் ஆப்ஷன் 1, 2, 4. அடுத்த பயோசைட் இந்தியா, இது முக்கியமான கொஸ்டின் தான். 2002 டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது ஏற்கனவே இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பாருங்க. அதை வச்சு இதுல ஓரளவு நீங்க கேட்டு பார்த்துருக்கலாம். ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அட் த ரெட் லிஸ்ட் இந்தியா, இது வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சார். கீ மாறி இருந்தான்னு தெரியல, அது பி தான் கரெக்ட் ஆப்ஷன். இது சரியா சார்? கரெக்டா தான் இருந்தது. கரெக்டா இருந்ததா? ஓகே ஓகே ஓகே. அது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், இது வந்து என்ன சொல்லணும், இது எல்லாமே வரும் சார். அந்த பயோடைவர்சிட்டி இது மூணுமே இன்டர்நேஷனல் மூணுமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதுவும் நம்ம நியூ சிலபஸ் ரிலேட்டடா. இப்போ என்ன ஆன்சர் வரும்? சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். பிஹேவியர் வந்து ஆப்போசிட் செக்ஸ் சேம் ஸ்பீசிஸ் இந்த டைம் ஸ்டிமுலேட் தட் பாப்புலேஷன் தி கோர்ட்ஷிப் பிஹேவியர். ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இது வந்து நான் அங்க கேட்டதே தான், இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா. கைனசிஸ் அங்க ரொம்ப நீளமா கேட்டிருந்தான். நான் ஓரியண்டல்னாவே கைனசிஸ் தான், ஓரியண்டல் தான் டாக்ஸிஸ்ல அந்த மாதிரி வரும். அடுத்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக், இது வந்து பர்டிகுலரா சில சிட்டிஸ்ல போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து ஓசோன் பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இது எல்லாமே செகண்டரி பொல்யூட்டன்ஸ். செகண்டரி டிடிடி, இது சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். டிடிடி நமக்கு தெரியும், இட்ஸ் நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன் தெரியும். இது எதுல வரும்னா ஆர்கனோகுளோரின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த அளவுக்கு நம்ம இதை படிக்க மாட்டோம். டிடிடி என்ன, அது ரோல் என்ன, அது எப்படி, அதான் படிப்போம். திடீர்னு அது என்னன்னு கேட்டா தெரியாது, அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். ரைட். அடுத்த டெரஸ்ட்ரியல் பிஹேவியர்னா இட்ஸ் advertisement and threat and comfort. Last option is correct option. At the national aquatic animal in India, C is the correct option. At the cryopreservation that advanced ex situ conservation sir. இது புது சிலபஸ்ல உண்டு சார். நியூ சிலபஸ்ல இது பர்டிகுலரா சொல்லிருக்காங்க. threat and species அந்த இது ஃபுல்லாவே cryopreservation எத்தனை டிகிரி செல்சியஸ்ல -190 90 90 196 பர்டிகுலர் 196 and liquid nitrogen. சரியா? liquid nitrogen அந்த கேஸ் இதெல்லாம் தனித்தனியா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. -196 தனி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, liquid nitrogen தனியா கேட்டிருக்காங்க, cryopreservation தனியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து ட்ரூ இம்ப்ரிண்ட்ல த ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை த செக்சுவல் என்டென்ட், ஃபர்ஸ்ட் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது இதுவும் பொல்யூஷன் வரக்கூடியதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இந்த 2 கொஸ்டின் 3மே கேட்டிருக்காங்க சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 3மே கேட்டிருக்காங்க, 3மே. சரி, அதுக்காக தான் இந்த 3 நான் மேட்ச்ல கேட்டிருக்கேன். பி இஸ் கரெக்டா மேட்ச் ஆகும். ஒரு டிசீஸ் ரிலேட்டடா பொல்யூஷன்ல கேட்டா இந்த 3ல தான் ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன் சார், நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சாலே நீங்க டிஆர்பி பாஸ். வேற நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை மட்டும் அந்த கொஸ்டினை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி மீதி 3 ஆப்ஷன் என்னென்ன அனலைஸ் பண்ணிட்டாவே நீங்க கண்டிப்பா மேக்சிமம் கொஸ்டின் டிஆர்பில அடிக்கலாம். அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு கொஸ்டின் இந்த மேட்ச்னா இதுல 3 கொஸ்டின் இருக்கு, 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின்ல போட்டிருக்கேன், அதுக்காக சொல்றேன் நான். ரைட். அனிமல் அட்டாக் தான் அனதர் அனிமல்ஸ். இந்த பிஹேவியர் தான் அக்ரெசிவ், கோவம், ஒரு அக்ரெசிவா இருக்கக்கூடியது. ஸோ அது அடுத்தது இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். 2 animals together in that physiology reproductive, இதே சேம் கொஸ்டின் மாதிரி தெரியுது. சின்க்ரோனைசேஷன். ரைட். அடுத்த நேஷனல் பார்க் சாங்சுரிக்கு இதுல வந்து என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கு. இன்கரெக்ட் இந்த டிஃப்ரெண்ட்ல எது தவறா இருக்குன்னா இந்த பி தான். பவுண்டரிஸ் நாட் வெல் இருக்கு, இது வந்து வெல் மாறி இருக்குது. மற்ற எல்லாமே கரெக்ட் சார். சாங்சுரிக்கு நேஷனல் பார்க். கோர்ட்ஷிப் பிஹேவியர் இது ஃபிக்ஸ், இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். 2021 கேட்ட கொஸ்டின். கோர்ட்ஷிப் பிஹேவியர் ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் 2019 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஹாட் ஸ்பாட், பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் area with a large number of that endemic species in last option is correct. இது ஒரு ஹைபாதிசிஸ் ஸ்பீசிஸ் in the ecosystem பொறுத்து இதெல்லாம் அப்படியே பிளைண்டா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். சரியா? ராந்தபூர் நேஷனல் பார்க் இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ராஜஸ்தான் ரெனூவபிள் நான் ரெனூவபிள் ரிசோர்ஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு வருஷம் டிஆர்பில கேட்கறாங்க. சரியா? ஏன்னா இது வந்து நவடேஸ் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, இந்த ரெனூவபிள் நான் ரெனூவபிள். அது பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபாரஸ்ட் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் இருக்குதுல நான் சொல்றேன். அடுத்தது த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் பர்டிகுலர் இந்த சன்லைட்ல
போட்டோகெமிக்கல் ஸ்மாக் மாதிரி தான், போட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி ஏர் பொல்யூட்டன் தான் இது சொல்றோம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது ஏற்கனவே கேட்டதான், கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். முக்கியமான கொஸ்டின் சி. அடுத்த லேர்னிங் ரிலேட்டட் டு தட், எஸ், லேர்னிங் வந்து செரிபெரம். இது ஆக்சுவலா வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் சார். செரிபெரம் தான் கரெக்ட், மெடுலாம் கிடையாது. இது ஸ்லீப்பிங் அந்த ரிலேட்டட் போயிடும். செரிபெரம், செரிபெரம் தெரியும், பெருமூளை. செரிபெல்லம் அப்படின்னா சிறுமூளை. ஆன்சர் வந்து நம்ம லேர்னிங் ஃபுல்லாவே இந்த நம்ம தனியாவே இப்போ நியூ சிலபஸ்ல பார்த்துருப்போம் பாருங்க. சரியா? செரிபெரம், சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து யூட்ரோபிகேஷன், த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாஸ். போபால் கேஸ் ட்ராஜடி, இது வந்து எத்தனை டன்? இதுல பாருங்க, மெத்தில் ஐசோசயனேட். சரியா? பாத்துக்கோங்க, இதுல ஒரு கொஸ்டின் வரும். இது எத்தனை, இது அதை விட கொஞ்சம் டீப்பா எத்தனை டன் ரெடிகால்சன் சொல்றது. அடுத்தது எய்ம், இது எதனோட எய்ம்னா CITES உடைய எய்ம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது அமராவதி யூனிவர்சிட்டி, இது ஒரு அவார்ட். இது எதுக்கான? ப்ரொடெக்ட் த வைல்ட் லைஃப்காக இருக்குது சார். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் வந்து, அதாவது இதுக்கு என்ன சார்? 38 குஜராத் தானே? சரி ஒரு நிமிஷம். 38க்கு கொஸ்டின் மாத்தி இருக்கோம். கரெக்ட். த கோகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஹியூமன் ரீஸ். கோகுலர் எதுல வருவாரு? ரீசனிங். ரைட், ஓகே. அடுத்து கிர் நேஷனல். கிர் வந்து லைன் தான் சார், லைன் கிர். அடுத்து இது வந்து சில ஹைபாத்திசிஸ் சொல்லியிருக்கோம். இதுவும் ஈகாலஜி ரிலேட்டடா உள்ளதான். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பைகாட் பண்ணிருக்கேன். சரி, அந்த கொஸ்டின் அப்படியே பைகாட் பண்ணி பெருசா அனலைஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது எக்ஸ்பான்ஷன், ஒரு தடவை யூபிஜில கேட்ட கொஸ்டின் இது. இதோட இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப், ஒரு எண்ணு தான் இருக்கும். அது நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஆர்ல கேட்டது தான் இதுவும். சரியா? ஸ்மோக் எமிஷன் ஆட்டோமொபைல்ஸ் இருந்து ஹெரிடேஜ் ஸ்கில்ஸ்ன்றது சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஃபிரோமோன்ஸ் ஆர் செக்ரீட்டட். ஃபிரோமோன் தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இட்ஸ் எக்டோ ஹார்மோன். இது வந்து எங்கன்னா ஆனல் கிளாண்ட், அர்பரேட்டியல். சரியா? ஸோ பார்னு போட்டு பெர்னியல் கிளாண்ட் வேற ஒன்று கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது வேற எதுலயாவது நான் பார்னு கொடுத்துருக்கேனான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து சீக்ரெட் ஆஃப் ஹாட் ஸ்பாட்னு சொல்லலாம். எப்படின்னா, சில ட்ரிக்கு, கொஸ்டின் ஆன்சரே தெரியாட்டாலும் இந்த மாதிரி பார்னு கொடுத்து ஆர்னு கொடுத்திருந்தா 90% அதான் ஆன்சரா இருக்கும். 90%. அதுக்காக எல்லாத்துலயும் பார் கொடுத்துருக்காங்க சார், ஒண்ணும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஆப்ஷன்ல வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஆர் இன்னொரு சென்டென்ஸ் அப்படின்னா 90% அது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்ணை அதுல வச்சுக்கோங்க. சரியா? அதுக்காக சொன்னேன். ரைட். அடுத்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி கம்ஸ் இன்டு தி, இது ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த டெரர் ஆஃப் பெங்கால், இது யூஜில ஒரு இடம் கேட்டாங்க. ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். லைன் டென் மங்கி வெஸ்டர்ன் கார்ட்ல லைன் டென் மங்கி வேற எங்கேயுமே கிடையாது சார், அதான் ஒன்லி வெஸ்டர்ன் கார்ட். அதாவது சிங்கவால் குரங்கா, மகாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர்ஸ் நீலகிரி. இதெல்லாம் எல்லாரும் எழுதிருப்பீங்க இந்த கொஸ்டின்லாம். 47. அடுத்து கிரெடல் ஆஃப் ஸ்பீசிஸ். இது பர்டிகுலரா வந்து எந்த கண்ட்ரில இருந்து? நார்த் ஈஸ்ட்ல வந்து கிரெடல் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸ்பீசியேஷன், நாட் ஸ்பீசிஸ், ஸ்பீசியேஷன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். இந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஸ்பீசிஸ் ஈக்வாலிட்டி தான் நம்ம இந்த சோனன் இன்டராக்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் அப்படியே பிளைண்டா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணி. ஏ அண்ட் பி, ஐ மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போத் ஏ அண்ட் பி, போத் சி அண்ட் டின்னு இருந்தா 90% அதுதான் ஆன்சரா இருக்கும். ஆல் த எபோ இருந்தா 90% அதான் ஆன்சரா இருக்கும். பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து எனி பிஹேவியர் டு அஃபெக்ட் தட் அனதர் அனிமல்ஸ். யூஸ்வலி த சேம் ஸ்பீஸ் தான் இந்த அக்ரெசிவ். மேக்ஸிமம் அதுக்குள்ளதான் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், அக்ரெசிவ் பிஹேவியர். ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க சார். क्वेश्चन நம்பர் 40 சார். 40. சொல்லுங்க. ஸ்பீஷியஸ்னா மோர் ஸ்டேபிள் தாங்க சார், நம்ம மெட்டீரியல் நீங்க கொடுத்திருக்கீங்க சார். மோர் ஸ்டேபிள் இருக்கா? எஸ் சார், மோர் ஸ்டேபிள், மோர் ஸ்பீஷியஸ்ங்க சார். லெஸ் ஸ்டேபிள் அப்படினா லெஸ் ஸ்பீஷியஸ்ங்க சார். அப்படிதான் இருக்குங்க சார். மாறி இருக்கா? கீ மாறி இருக்குங்க சார். சி ஆன்சர் கரெக்ட்டா இருக்குங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். அது மோர் ஸ்பீஷிஸ் கூகுள்ல போட்டாலும் அப்படிதாங்க சார் வந்தது. சார் நம்ம மெட்டீரியல் அப்படிதான் சார் இருக்கு. சரி, அப்ப ஆன்சர் எதுல மேட்ச் ஆகுது? லெஸ் ஸ்டேபிள் சார். அப்ப ஆன்சர் வந்து சி மேட்ச் ஆகுதோ? எஸ் சார். சரி, ஓகே மிஸ்.
சரி, நான் இது ஒன்ஸ் நான் திரும்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இருந்தாலும் இது நானும் ஒன்ஸ் திரும்ப கன்ஃபார்ம் பண்றேன். சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இது ஓகே. அந்த 2 தான் மாறுது. அந்த 4, 3 மட்டும் மாறுது. பி அண்ட் சி மட்டும். சரி, வேற அடுத்து சொல்லுங்க. சரி, சிஏ கொடுங்க ஆன்சர். சார் 48 சார் கொஸ்டின் நம்பர். அதுல என்ன மிஸ்? நம்ம மெட்டீரியல்ல வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயா வந்து ஆல்சோ நோன் அஸ் கிரெடில் ஆஃப் ஸ்பீசியேஷன் கொடுத்துருக்காங்க சார். ஓ, அது நம்ம ஓகே. அதனால ஹிமாலயன் அந்த ஆப்ஷனை எடுத்தேன் சார். இங்க நார்த் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா அந்த கேட்டகரியில வந்துரும். பயோடைவர்சிட்டி ரிகார்டிங் தி நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் சார் இருக்கும். அதனால இது கரெக்ட். ஆமா. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுறோம்ல. ஹிமாலயன் பேஸ்னா அந்த பேஸ் மட்டும் சொல்லிடுவோம். அது வந்து வாஸ்ட் ஆனது ஃபுல்லாவே கவர் ஆயிரும்ல அது. ஓகே, நீங்க சொல்ற ரைட் தான். அதை விட இது பெஸ்ட் இல்லையா? ஓகே, வேற சார் 10th கொஸ்டின் சார் பயோடைவர்சிட்டி. ஆன்சர் மாறுதா? இல்ல சார் அதுல 1992 2002 இல்ல 2003 நான் பார்லிமெண்ட் மெட்டீரியல் கொடுத்திருக்கோம். இல்ல இது வந்து பார்லிமெண்ட்ல அந்த பாஸ் பண்ண இயரா சொல்லியிருக்கோம். நீங்க மத்தபடி அந்த ஆக்ட் அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். சரியா? இது ரீசெண்டா உள்ள புக்ல இருந்து தான் இருக்குது. சரி, ஓகே. எனிவே ரைட். சோ அடுத்த क्वेश्चन போவோம். சார் அது சொல்லுங்க அந்த மிஸ். டைம் அது கிராடல் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்லுங்க சார். நான் வேணா திரும்ப பார்க்கிறேன். இல்ல வெஸ்டர்ன் காட் ரைட் தான் மிஸ். நீங்க சொல்றது ஹிமாலயன் கிராட் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இதுல மெயினா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹிமாலயன் பேசிஸ் தான் நீங்க சொல்ல வர்றீங்க. மத்த வெஸ்டர்ன் காட் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். சார் நெட்ல ரெஃபர் பண்ணா இல்ல ஹிமாலயாஸும் வெஸ்டர்ன் கேட் ரெண்டுமே தான் சார் சொல்றாங்க. அது ஹிமாலயாஸ் வந்து ஜெனரலா நம்ம சொல்லுவோம். ஹிமாலயா வந்து ஜெனரலா சொல்லுவோம். பட் இல்ல அத சார், விட அதுதான் நார்த் அதுக்கு ஈஸ்ட்னு சொன்னா என்ன மீனிங்? நார்த் ஈஸ்ட்னா எல்லாமே கவர் ஆகாதா? நார்த் நம்ம நார்த்னு சொல்லிட்டா ஓகே. ஹிமாலயா நார்த் ஈஸ்ட்ல எப்படி சார் கொண்டு போக முடியும்? அதான் ஹிமாலயா பேஸ் ஃபுல்லாவே வந்துரும். மெட்டீரியல்ல கொடுத்திருக்கீங்க சார். இது மெட்டீரியல் இருக்கு. என்ன ஆப்ஷன் 120 கொடுத்து? பேஜஸ் சார். என்ன ஆப்ஷன்? 120 தான் சார். கரெக்ட் தான் சார். ஹிமாலயா சரி, அதாவது நார்த் ஈஸ்ட் கொடுங்க. நான் திரும்ப ரெஃபர் பண்றேன். அப்படி ஏதாவது வேரியேஷன் தான் நான் குரூப்ல சொல்றேன். சரியா? ரைட். ஓகே, அடுத்தது எவல்யூஷன் क्वेश्चन பேங்க் சார். டைம் ஆகுது. சார் ஒன் மோர் டவுட் சார். சார் கோகுலஸ் இன்சைட் லேர்னிங் தானங்க சார்? ஆப்ஷன் ரீசனிங் கொடுத்திருக்கீங்க. இல்ல இன்சைட் ரீசனிங் ரெண்டுமே தான். ரெண்டுமே கொண்டு ரீசனிங்கும் வரும். ரீசன் அவர் மெயினா அத தான சொல்லிருப்பாரு. கோகுலர் இன்சைட் லேர்னிங் மங்கி ட்ரையல் அண்ட் எரர்ல தானே சார் இத லேர்ன் பண்ணிக்கும். இல்ல அவர் தான் சொல்லிருப்பாரு. அது சார் டாண்டெக் சொல்றதா ட்ரையல் அண்ட் எரர் அப்படினு சொல்வாங்க. கரெக்ட். டாண்டெக் தான் ட்ரையல் அண்ட் எரர். கோகுலர் இன்சைட் லேர்னிங்கும் வரும் சார். அது வரும். ரீசனிங்க்கு தான் இன்னொரு பேர். நம்ம வந்து ரீசனிங்க்கு தான் மிஸ் நம்ம இன்னொரு நேம் சொல்றோம் இன்சைட்னு. மெட்டீரியல்ல 2-3 இடத்துல இருக்கு தெளிவா. இது ஓகே, ஆன்சர் மாற்றம் இல்ல கொடுத்திருக்கீங்க. பட் இன்சைட் லேர்னிங் சைக்காலஜில வரும் சார். அதனால ஒரு டவுட் இருக்குங்க சார். ஓகே. பட் ஆன்சர் இப்போதைக்கு அதே கொடுங்க. அதுல வேரியேஷன் வேண்டாம். சரி சார், இது கொஞ்சம் क्वेश्चन பேங்க் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. ஆன்சர் இருக்கு. நான் சரசன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட்க்கு வந்து பி. தேர்ட் வந்து ஓரியண்டல் சரியா? அந்த இதுல வரக்கூடியது லாஸ்ட் ஆப்ஷன். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல பத்தி இது ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வரும். சரியா? ஏ இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். எஸ், இந்த क्वेश्चन தான் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதான் क्वेश्चन மாறிச்சோ? என்ன ஆன்சர் கொடுத்திருந்தேன்? இல்ல சார் கரெக்ட்டா தான் இருந்தது. இல்ல ஏதோ ஒரு क्वेश्चन நீ காலையில ஏதோ ஒன்னு போஸ்ட் பண்ணீங்க. வேற क्वेश्चनா? 5th one ஆமா சார். 5th கொஸ்டின் இதானே? எஸ் சார். கீ மாறி இருக்கு. ட்ரையல் 6 சார். சார் ஆன்சர் இல்ல நீங்க கொடுத்துறீங்க. ஆன்சர் ட்ரையல் 6 நீங்க காலையில எழுப்புனது. எஸ் சார். சரி, ஓகே. இல்ல இது எப்படி கீ மாறி இருக்கும் அப்பனா பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்து சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சார் क्वेश्चन பேங்க்ல 1-2 மிஸ்டேக் இருக்கு சார். 1-2 மிஸ்டேக் நீங்க வந்து அப்படி ஏதாவது 1-2 நானும் ஃபுல்லா பார்த்தேன். சிலது கரெக்ட் பண்ணிருப்பேன் பேனா வச்சுமே. அப்படி 1-2 மிஸ்டேக் இருந்தா நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு எது பண்ணணும்னா மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பர்டிகுலரா இந்த ஹியூமன் எவல்யூஷன்லாம் நல்லா கவனிங்க. ஹியூமன் எவல்யூஷன்ல क्वेश्चन பேங்க்ல இருக்கிற ஆப்ஷனை வச்சு அந்த ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஜெனரலா பார்த்தா அந்த ஆப்ஷன் வந்து வரவே வராது.
அப்ப அந்த ஹியூமன் எவல்யூஷன் பொறுத்தளவுல அந்த இருக்கிற ஆப்ஷனை வச்சுதான் நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். ஸோ 7th one லாஸ்ட் ஆப்ஷன். எஸ் நீங்க கரெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஏ சார் கொடுத்தீங்க. ஆமா கரெக்ஷன் அதான் கேட்டேன் நான். சாரி, இதான் ஏதோ கரெக்ஷன் சொன்னேன். டெரசிக் தான் சொன்னேன். ட்ரையாசிக் தான் சார். ட்ரையாசிக். அதாவது இதுல எப்படின்னா அந்த நீங்க சில பேர் இந்த மெட்டீரியல் வந்து இதுல எவாலுடன் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? சில பேர் டாமினன்ட் ஏரியா தான் சொல்றீங்க. டாமினன்ட்னா அது ஏஜ் அப்படின்னு ஆயிரும். எவால்னு சொன்னா இந்த டெராசிக் அது ஏ இஸ் கரெக்ட். இது இதுலயே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேங்க்லயே மாறி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேங்க்ல இது மாறி இருக்கு. சரியா? சோ ஆன்சர் வந்து ஏ. அதுதான் காலையில இது போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. சரி, பரவாயில்ல. ரைட். அடுத்தது 8 சொல்லிட்டோம். 8 வந்து பி. That are similar character and unrelated species of the times of the parallel evolution. At the symbiotic specific syllabus undu marandradinga. Allopathic and symbiotic species within the same region but not in the subsplay. At the 10th one organic evolution la parallel வந்து Archaeopteryx. அடுத்தது 11th one B is the correct answer. Darwin natural selection la C is the correct option. Okay. So question bankல செகண்ட் half மெட்டீரியல்ல செகண்ட் half கொஸ்டின் பேங்க் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் செகண்ட் half கொஸ்டின் பேங்க். சரியா? அடுத்தது இதுக்கு இண்டெக்ஸ் ஃபாசில்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் இல்ல, இருந்தாலும் பாத்துக்கோங்க. பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்கோம். பர்டிகுலரா அந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இது உண்டு, நியூ சிலபஸ்ல உண்டு சார். சரியா? இது சி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். எதுக்கு அடுத்து எது வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அனரோபிக் ப்ரோகேரியட்ஸ், அடுத்தது போட்டோசிந்தட்டிக் ப்ரோகேரியட்ஸ், அதுக்கடுத்து ஏரோபிக் வரும், அதுக்கடுத்து தான் ஃபைனலா யூகேரியட்ஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ஃபவுண்ட் இன் தட் லிபிட் கோஷன்? இது வந்து நியூக்ளியஸ். பி. த லிவிங் ஃபாசில்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன். ஒன்லி த ஹார்ட் பார்ட்ஸ். இது வந்து ஃபாசில்ஸ்ல வரக்கூடியதான் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில். ரொம்ப டீட்டெயிலா ஃபாசில்ஸ் படிக்க வேண்டாம், ஓரளவு படிங்க. சரியா? ரொம்ப ஃபாசிலைசேஷன் ஸ்பெசிஃபிக்கா நியூ சிலபஸ்ல கிடையாது. அவை ஓரளவு படிங்க போதும். அந்த ஒரு டேபிள் அதை மட்டும் பாருங்க. ரைட். அடுத்தது இது மியூட்டேஷன் உண்டு. இது இந்த எப்படி இந்த மார்ன் இந்த சப்போர்ட் பண்ண தியரி வந்து மியூட்டேஷன் தியரியில வரக்கூடியது. இது வந்து வேலஸ் 6 எதை பத்தி மெயினா வந்து ஃப்ளோரானா என்னது பிளான்ட், ஃபானானா என்னது அனிமல். அனிமலை பேஸ் பண்ணி தான் இந்த ஆரா பிரிச்சார். இது கூட பிஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின் தான். யாரு பிரிச்சாங்க, எத்தனை பிரிச்சாங்க? 6. இது எதன் பேஸ் பண்ணி? அனிமல், ஃபானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 2 ரியம். இது வந்து ஹோலோர்டிக் ரியம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த குயிக் சேஞ்சஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ஜீனஸ் லெவல்னா அது வந்து மேக்ரோ எவல்யூஷன்ல நடக்கும். சரியா? அது மாதிரி நம்மளுக்கு பேரலல் எவல்யூஷன் கூட நம்ம சிலபஸ்ல பெருசா இல்ல சார். கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் பேரலல் சிலபஸ்ல உண்டா? பேரலல், டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் தான் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். சோ மோஸ்ட்லி அதுல இருந்து இருக்கா? இருக்கு. அப்ப இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அண்ட் பேரலல். ரைட். சோ நெக்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். இது வந்து த நியூ ஸ்பீசிஸ். இதுவும் நியூ சிலபஸ்ல இருக்கு சார். அடாப்டிவ் ரேடியேஷன் ரிலேட்டடா. அடுத்த ஃபாலோசிங் இது வந்து மேன் எப்போச்சுல வந்தாங்க யாருன்னு. கன்செப்ட் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து ஃபார் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். இதுல மெயினா வந்து இன்ஸ்டன்ட் ஸ்பீசிஸ் உடனே ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறது. அப்ப மியூட்டேஷன், ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன், ஹைபிரிடைசேஷன் ஆல்சோ, ரீகாம்பினேஷன் ஆல்சோ. சரியா? மற்றது பாலிப்ளாய்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். கிளாசிக்கல் கண்டிஷனிங் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளாசிக்கல் கண்டிஷன் வரக்கூடிய primitive primates give the answer Jurassic. C is the correct option. 30. இது fossils related சொல்லிருக்கோம். லாஸ்ட் இது வந்து காமன் நேம் கேட்டிருக்கோம் சார். கேட்க சார் ஹியூமன் எவல்யூஷன் சிலபஸ்ல இருக்கு. ஸோ காமன் நேம், கிரேனியல் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூ ஐ திங்க் வர்ற சண்டேல கிரேனியல் கெப்பாசிட்டி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரியா? இப்பயே ஒரு கொஸ்டின் லீக் அவுட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. கிரேனியல் கெப்பாசிட்டி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரைட். அடுத்தது கனெக்ட். இதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்வெர்டிபிரேட்டா கார்டைட்ல வரும் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து. சரியா? ஃபிஷ் அண்ட்
ஆம்பிபியன். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் மெலானிசம், இதுவும் இப்போ நியூ சிலபஸ்ல உண்டு. ஏன்னா நேச்சுரல் செலக்ஷனை ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் மெலானிசத்தை பத்தி. அடிவென்பர்க்கலாம் இந்த ஏரியாவில் வராது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன சொல்லுன்னா ஹோமோஜெனிஸ்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ரிசசிவ் ஜீனோடைப்னு சொல்லியாச்சு. சரியா? அப்ப பி வந்து என்னன்னா டாமினன்ட். இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா பிபி, இது வந்து டாமினன்ட். கியூ இது ரிசசிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பி வந்து ஸ்மால் லெட்டர் தான் போடுவாங்க. நான் கூட இங்க கேபிட்டல் கொடுத்துருக்கேன். சரியா? இது வந்து டாமினன்ட். 2019 கேட்ட டிஆர் கொஸ்டின். இது ரிசசிவ். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரே மாதிரி பி ஸ்கொயர்னு சொன்னா அது ஹோமோசைகஸ். இதே இது வந்து இந்த மாதிரி இருந்தா இது ஹெட்ரோசைகஸ். சரியா? அதுக்காக சொன்னோம். ரைட். அட் ஃபவுண்டர் பிரின்சிபல் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சார். இதுக்கு அட் லீட் அண்ட் கிளினிக்கா இது வந்து அடாப்டேஷன்ஸ் வரக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன். எல்லாமே கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறது தான், புதுசா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாப்புலேஷன். ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஜெனடிக் ட்ரிஃப்ட் முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஸ்மால் பாப்புலேஷன் ஞாபகம் வந்துடணும் வேர்டு. அதுக்கடுத்து சீவல் ரைட் ஞாபகம் வந்துடணும். சரியா? சீவல் ரைட் எஃபெக்ட் அதுவும் ஞாபகம் வந்துடணும். ஓகே. அடுத்தது 39. இது வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்கோம். சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்து விச் அப்போஸ் நாட் எ பார்ட், இது வந்து பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்கோம். ஹோமோ இதுல எவல்யூஷன் படி பார்த்தா லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா நீங்க சீக்வன்ஸ் பண்ணி பாருங்க சார், கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே ரைட். அடுத்து ஹோமோ எரெக்டஸ் டிஃபர் ஃப்ரம் த குரோமேக்னான் மேன்ஸ், இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன். ஹேவிங் தட் போச் ஆஃப் ஜாஸ், இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இதுல வராது, ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். சரியா? நம்ம மெட்டீரியல் தாண்டி கண்டிப்பா ஹியூமன் எவல்யூஷன் போகாது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. Species and express the variation, geographical isolation particularly. இது reproductive isolation, geographical isolation ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த synthetic theory. Synthetic theory எவல்யூஷன் ரிலேட்டட் யாருன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஹால்டன் தான் சொல்லியிருப்பார். ஒப்ரைன் அண்ட் ஹால்டன். ஒப்ரைன் அண்ட் ஹால் அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயினா வந்து இந்த ஹால்டன் வந்து என்ன சொல்றேன்னா அது கீமோ சிந்தட்டிக் இருக்கும். சில புக்ல வந்து சிந்தட்டிக் இருக்காது, கீமோ சிந்தட்டிக்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? கீமோ அப்ப அது வேற இது வேற, ரெண்டும் ஒண்ணுதான். கீமோ சிந்தட்டிக்னாலும் சிந்தட்டிக்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இவர் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஐ திங்க் இயர் வந்து இயர் 1937 நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. நீங்க ஒன்ஸ் பாத்துக்கோங்க. 1937 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது மிஸ்ஸிங் லிங்க் சார். மிஸ்ஸிங் லிங்க் சி. Examined characters to different groups. Which are the following said that age of fish Devonian period. Age of இதுதான் நான் சொன்னேன். அதாவது அந்த ஃபிஷ் வந்து எப்ப டாமினண்டா இருந்ததோ அதுக்கு பிறகு நம்ம ஏஜ்னு சொன்னோம். அப்ப ஆரிஜின் ஆஃப் ஃபிஷ்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு போயிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வாசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கணும். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் வரும். மோஸ்ட்லி செகண்ட் இந்த இதுல வராது, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் வரும். சரியா? ஏன்னா அதுலதான் நம்ம கண்டிப்பா வரும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டெல்லாம் நான் இங்க பழைய சிலபஸ்ல இங்க இருக்கிறவங்க இதை பத்தி நான் சொல்றேன். ஆனா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நான் டிஆர்பில எதிர்பார்க்கிற கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. கின் செலக்ஷன். பழைய சிலபஸ்ல கின் செலக்ஷன் கிடையவே கிடையாது. புது சிலபஸ்ல கின் செலக்ஷன் ஸ்பெசிபிக்கா உண்டு. கின் செலக்ஷன்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். சண்டே கொஸ்டின் லீக் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? பாத்துக்கோங்க. ரைட். ஸோ யாரு? ஹாமில்டன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 47வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த இதுலயே இருக்கு, சண்டே கொஸ்டின் இதுலயே இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்ல விரும்பல, சொன்னா சண்டே கொஸ்டினை பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது 48 allopathic sympathicல. இதுல பர்டிகுலரா the speciation through the dominant, இதுல வந்து allopathic speciation. அடுத்தது காஸ்மிக். இது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்லில வரும். இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் டெய்ல் லேக், இது வந்து ஏப் லாஸ்ட் ஆப்ஷன். சரியா? ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கொஸ்டின் பேங்க் ஈஸியா தான் இருக்கும் சார், ரொம்ப ஒன்றும் பெருசா. எஸ் சொல்லுங்க. 8th one கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். 8 மீன்ஸ் பேரல் எவல்யூஷனாவே ஒரு கன்ஃபியூஷன் தான். புக் டு புக் ஒரு மாதிரியா இருக்கும். பேரல் எவல்யூஷன் சொன்னாவே
சரியா? எஸ் சார், புக்ல வந்து ரிலேட்டட் ஸ்பீசிஸ்னு வரும் சார் ஒரு சில இடத்துல, க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஸ்பீசிஸ் அந்த மாதிரி. இல்ல அன்ரிலேட்டட் ஸ்பீசி. ஆமா, இது ஏற்கனவே டிஸ்கஷன் ஓடிச்சு நினைக்கிறேன். நம்ம இதுலயே டிஸ்கஷன் ஓடிச்சு. எஸ் சார், சரியா? அது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு The சொல்லும்போது தான் நமக்கு வந்து similar அன்ரிலேட்டட் character, ஸ்பீசிஸ் similar வரும். character to unrelated species at the time. Unrelated to, அதாவது சிமிலர் கேரக்டர்ஸ் டெவலப் பண்றது சிமிலர் கேரக்டர். அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ்னா அந்த ஸ்பீசிஸ், அதாவது ஆரிஜின் ஒண்ணுதான், இதுல இருந்து ஒண்ணு இதுல இருந்து ஒண்ணு மோஸ்ட்லி. பட் ஆரிஜின் ஸ்பீசிஸ் காமனா உள்ள நடக்கிறது இங்க இருந்தா. பட் இது வேற ஸ்பீசிஸ், இது வேற ஸ்பீசிஸ் தானே இருக்கும். இது ஸ்பீசிஸ் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஸ்பீசிஸ் A1, இது A2 இப்படி வரும். பட் எனிவே வந்து அது டோட்டலா வந்து ஜீனஸ் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ஸ்பீசிஸ் வேற தானே இருக்கும். So அந்த மீனிங் தான் ஸ்பீசிஸ்னு இது. பார்க்கும்போது அன்ரிலேட்டட். அப்ப பாக்கும்போது இது மேட்ச் ஆயிரும்ல. இல்ல சார், அது வந்து டி ஆப்ஷனை பாருங்க சார். அது வந்து டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வருது, ஆனா வந்து ரெண்டும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகுது அப்படிங்கும்போது அது பேரலல் எவல்யூஷன். கரெக்ட் தான். ஓகே, இது கூட கொஞ்சம் மேட்ச். அத பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் 2 different species from the common ancestor. எஸ், இதுதான் காமன் ஆன்செஸ்டர். இதுவும் மேட்ச். பட் இதை விட எனக்கு என்னமோ இது பி வந்து ரொம்ப ஆப்டா அது இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸா தான் சார் இருக்கு அந்த சரி கொஸ்டினுக்கு. சரி, எனக்கு அத என்னமோ இல்ல, அந்த இந்த பேரல் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷனோட கன்ஃபியூஷன் ஆகாது மிஸ். இந்த பேரல் எவல்யூஷன் ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. நானும் ஃபுல்லாவே ரெஃபர் பண்ணிட்டேன். சரியா? சார், அதுல இன்னொன்னு பாருங்க, சிமிலர் கேரக்டர்னு இருக்கு இல்லைங்க சார், அப்ப அதுதான் கரெக்ட் வரும். ஏன்னா அதான் சொன்னேன், எக்ஸாக்ட் கரெக்ட் தான். இது வந்து 2 different ஸ்பீசிஸ்னா டோட்டலா டிஃபரெண்ட். ஆனா காமன் ஆன்சர் இல்ல மிஸ், இது சரியா? தேர்ட்லயும் வந்து பேரலல் எவல்யூஷனுக்கு காமன் அன்செஸ்டர் வராதுங்க சார். பேரலல் எவல்யூஷனுக்கு காமன் அன்செஸ்டர் வேற வேற அன்செஸ்டர், ஆனா கேரக்டர் சிமிலரா இருக்குதானே சார் வரும். கேரக்டர் சிமிலரா இருக்கும். ஓகே, வெரி மிஸ் குட். ஒரு நிமிஷம் மிஸ், பேரலல் எவல்யூஷன்னாலே மெயினா நம்மளுக்கு வந்து கீவேர்டே வந்து காமன் ஆன்செஸ்டர் தான் மிஸ். அதுக்கு வராது இல்ல மிஸ். காமன் நீங்க செக் ஆன்செஸ்டர் பண்ணுங்க மிஸ், சரி காமன் சரி, ஆன்செஸ்டர் வந்து ஓகே ஓகே ஓகே. கீவேர்டு. லிசன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, இருங்க, நீங்க வெரி சொல்றது கோ-எவல்யூஷன். கோ எவல்யூஷன் சொல்லலாம். கரெக்ட். கவனிங்க, சார் நீங்க இதுவும் நீங்க செக் சரி, பண்ணலாம் சார். ஓகே. நானும் திரும்ப பாக்குறேன். பட் மோஸ்ட்லி இது ஆன்சர் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிறது சொன்னா பி தான், லாஸ்ட் ஆப்ஷனை விட. நம்ம குரூப் டிஸ்கஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு சில பேர் தான் டிஸ்கஸ் பண்றீங்க, சில கொஸ்டின் டவுட்னா அந்த கொஸ்டின் எல்லாம் குரூப்ல போடுங்க. அதுக்கு எவிடன்ஸ் நீங்க சில பேர் போடுங்க, அது டிஸ்கஸ் பண்ணுங்க. குரூப்பை நல்லா லைவா வைங்க. சரியா? ரைட், ஓகே. சொல்லுங்க சார். இதுல வந்து அட் எ டைம் இருக்கு பாத்தீங்களா சார், அதுதான் சார் மெயின் ரொம்ப. கீவேர்டு. எஸ், ரைட். அட் எ டைம், at a time the similar character, இதுவும் கீவேர்ட் தான். அதே மாதிரி சார், சிமிலர் கேரக்டர் காமன் அன்செஸ்டர் வந்தாங்க எவல்யூஷனே நடக்காது சார். எஸ், ஆமா, காமன் ஆன்செஸ்டர்ல சிமிலர் கேரக்டர். காமன் அன்செஸ்டர்ல ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து அது எவல்யூஷனே இல்லல. சிமிலர் ஓகே மிஸ், ஓகே மிஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா பேரலல் எவல்யூஷன் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ஸை வந்து எடுத்துக்குவோம், டீரையும் எடுத்துக்குவோம். ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து இது ஆரிஜினேட் ஆச்சு, ஆனா வந்து அதோட ஃபங்க்ஷனுக்காக அது வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றது நம்ம பேரலல் எவல்யூஷன் சொல்லுவோம். அதே வந்து ஒரு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு பிளாசென்டல் மேமல்ஸ் வித் ஒரு மார்சுப்பியல், இது ரெண்டுலயும் இப்போ இது ஒரு மோல் வந்து இதுல பேசிக்கா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு மோல் இருக்கும். சோ ரெண்டு அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ்க்கு இடையில ஒரு எவல்யூஷன் நடக்குதுன்னா தட் இஸ் கன்வர்ஜென்ட் சொல்லலாம். ஓகேவா? பேரலல்ங்கும் போது கண்டிப்பா ஆன்சர் வந்து இது எனக்கு டவுட் தான் சார். ஓகே, இல்ல, அதாவது இருக்கிற ஆப்ஷன்ல பி தான் ரொம்ப ஆப்ட் மிஸ். அதுல நோ டவுட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் இது நீங்க சொன்னவாக அதுல சில விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் நான் இதை திரும்ப செக் பண்றேன். வேரியேஷன் இருந்தா கொடுப்பேன். பட் பி வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது மத்த ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல, நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணதான் வந்து நம்ம வந்து குரூப்ல ஏதாவது போட்டா நம்ம இதா நினைப்பாங்களா அப்படிலாம் நினையாது. குரூப்பை நல்லா லைவா வைங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? ரைட், ஓகே. சார், அந்த பேரலல் எவல்யூஷன் அப்படின்னாக்க இந்த டெர்மைட் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிக்ஸ் அதுதான் சார் பேரலல் எவல்யூஷன். அதே போல பிக் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்செக்ட் இதுதான் சார் பேரலல் எவல்யூஷன். எதுலயோ நான் படிச்சிருக்கேன் சார். அது போல அது கோ எவல்யூஷன் இல்லையா? இல்ல சார், 10th எவல்யூஷன் யூனிட்ல வந்து பேரலல் எவல்யூஷன் ஒரு டாபிக் தனியா வருது, அதுலயே நம்மளுக்கு தெளிவா கொடுத்திருக்கு. பேரலல் எவல்யூஷன்ல காமன் ஆன்செஸ்டர் உண்டுதான் சார். கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை. சரி மிஸ், நான் சொல்லிட்டேன், இந்த பேரலல் எவல்யூஷன் நிறைய புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும், அது நம்ம பாத்துக்கலாம். ரைட், இதோட எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இதோட இந்த டிஸ்கஷன் கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.